கடந்த ஒரு சில வாரங்களாக தரிசன விருத்தி என்பதை குறித்து நம்ம பேசிக்கொண்டு வருகிறோம். தரிசன விருத்தி, தரிசனத்தில் தேவன் உங்களுடைய வாழ்க்கையில் கொடுக்கக்கூடிய பெருக்கம், தரிசனத்தினால உங்கள் வாழ்க்கையில் உண்டாகக்கூடிய ஆசீர்வாதம், தரிசனத்தினால உங்கள் வாழ்க்கையில் உண்டாகக்கூடிய செழிப்பு. ஆமீன். இவைகள் எல்லாம் தான் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் தேவன் கொடுக்கக்கூடிய தரிசன விருத்தியாக அது இருக்கிறது. பாருங்க, குறிக்கோள் இல்லாத ஒரு மனுஷனுடைய வாழ்க்கை நூல் அறந்து போன ஒரு பட்டம் போல அது இருக்கும். எத்தனை பேர் நீங்கள் பட்டம் விட்டு இருக்கிறீங்க? சின்ன வயசில் பட்டம் விடும் பொழுது நூல் அறுந்து போச்சுன்னா அந்த பட்டம் அதனுடைய கண்ட்ரோல் உங்கள் கையில் இல்லை. அப்படி தானுங்களே? ஆமீன். அப்போ அந்த நூல் அருந்த அந்த பட்டத்தை போல தான் தரிசனம் இல்லாத ஒரு மனுஷனுடைய வாழ்க்கை அது இருக்கும். பாருங்க. ஆமீன். தரிசனம் இல்லாத ஒரு மனுஷனுடைய வாழ்க்கை நூல் அருந்து போன ஒரு பட்டம் போல இருக்கும். அதனால தான் தேவன் சொல்லுகிறார், ஒவ்வொருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலையும் அவர் தரிசனம் கொடுக்க நாம விரும்புகிறோமோ விரும்பலையோ அவர் ரொம்ப விருப்பமாக அவர் இருக்கிறார். அப்போ அந்த நூல் அருந்து போன பட்டம் தன்னுடைய சுய விருப்பத்தின்படி அது இங்கே அங்கேயும் ஓடிக்கொண்டு இருக்கிறத போல தான் தரிசனம் இல்லாத மனுஷனுடைய வாழ்க்கையும் எதையோ காற்றில் கையெடுக்கிறதை போல அவங்க எதையோ ஒன்று பெற்றுக்கொள்ள ஓடிக்கொண்டு இருக்கிறவர்களாக இருக்கிறாங்க. இப்போது அதையும் மீறி ஒரு மனுஷன் தேவன் கொடுக்குற தரிசனத்தை பெற்றுக்கொண்ட மாத்திரத்தில் அந்த மனுஷனுடைய இருதயத்தில் என்ன வரும்? முதல்ல சந்தேகம் வரும். அந்த தரிசனம் என்னுடைய வாழ்க்கையில் நடக்குமா? அந்த தரிசனத்தை என்னால் நிறைவேற்ற முடியுமா? தரிசனம் என்னுடைய வாழ்க்கையில் நான் எதிர்பார்த்த நேரத்தில் நடக்குமா? அல்லது அந்த தரிசனம் நடக்காமல் போகுமா என்கின்ற இவ்வளவு கேள்விகளும் அந்த ஒரு மனுஷனுக்குள்ளே இருந்து அந்த மனுஷனுடைய வாழ்க்கையில் தரிசனத்தை பெற்றுக்கொண்ட போது இருந்த சந்தோஷத்தை விட அதை நிறைவேற்றும் போகும்போது அந்த தரிசனம் என்னுடைய வாழ்க்கையில் குறைவுள்ளதாக அது மாறிவிடுகிறது. பாருங்களேன். ஆனால் நாம் ஒரு சத்தியத்தை இன்னைக்கு புரிஞ்சுக்கொள்ளணும். தரிசனத்தை நீங்கள் தேவனிடத்திலிருந்து கேட்டு பெற்றுக்கொள்ளலை. தரிசனத்தை நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் உருவாக்கலை. மாறா தரிசனம் உருவாக்கினவர் யாருங்க? தரிசனத்தை உருவாக்கினவர் தேவன். அந்த தரிசனத்தை கொடுத்தவர் தேவன். அந்த தரிசனத்தை நிறைவேற்ற போகிறவர் தேவன். அல்லேலூயா. அவர் ஒருபோதும் மாற மாட்டார். அவர் ஒருபோதும் பின்வாங்கி போக மாட்டார். நமக்கு கொடுத்த தரிசனத்தை நிறைவேற்ற முடியாதபடிக்கு அவர் நம்மளை விட்டு விலகி போய்விட மாட்டார். அப்போ தரிசனம் அப்படிங்கிறது உங்களுடைய என்னுடைய வாழ்க்கையில் வரணும் அப்படின்னு சொன்னால் அந்த தரிசனம் என்கின்ற விதை விழுகிற நிலத்தை பொறுத்து தான் அந்த விதை வளருமா வளராதா என்பதை நாம் தீர்மானிக்க முடியும். அப்போ நம்ம பார்த்து கொண்டு வருகிறோம், தரிசனம் என்பது ஒரு விதை போல. அந்த விதை நீங்கள் எந்த நிலத்தில் விதைக்கிறீங்களோ அதன் நிலத்தினுடைய தன்மையை பொறுத்து தான் அந்த தரிசனத்தினுடைய பலன் பூரணமாக இருக்கும். அதே போல தரிசனத்தை பெற்றுக்கொண்ட மனுஷனுடைய மனம் என்கின்ற அந்த மண் என்கின்ற நிலம் எப்படி இருக்கிறதோ அதை பொறுத்து தான் அந்த தரிசனம் நிறைவேறும் நிறைவேறாது என்பதை அந்த மண்ணுக்கு சொந்தக்காரன் அந்த மனதுக்கு சொந்தக்காரனால தீர்மானம் எடுக்க முடியும். அதனால தான் வேதாகமம் சொல்லுகிறது, ரோமர் 12:2 எடுத்து வாசிங்களேன். நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ண சித்தம் இன்னதென்று பகுத்தறித்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள். இந்த வசனம் தெளிவாக சொல்லுகிறது, உங்களுடைய மனம் புதிதாக வேண்டும். அப்படி புதிதாகும் போது தான் அந்த இதயத்துக்குள்ள விழுந்த விதை வளர்ந்து அந்த மனதுக்கு சொந்தக்காரனாக இருக்கிறவங்க மறுரூபமாக்கப்படுவாங்க. எத்தனை பேருக்கு புரியுதுங்க? ஆமாம். அப்போ நல்லா கையை தட்டுங்க உற்சாகமாய், இல்லைங்களா? அப்போ பாருங்க, உலகம் பாருங்களேன், இன்னைக்கு ஒரு மனுஷனை உலகம் வெளியிலே இருந்து மாற்ற முயற்சி பண்ணுது. ஒரு மனுஷனுடைய மனதை வெளியில இருந்து மாற்றக்கூடிய நிறைய சம்பவங்கள், நிறைய காரியங்கள் அது இன்றைக்கு உலகத்தில் வெளியிலிருந்து அந்த மனுஷனை மாற்றுது. ஆனால் வேதம் சொல்லுகிறது, வெளியில் இருக்கக்கூடிய எல்லா மாற்றங்களும் மறைந்து போகக்கூடியது அல்லது அழிந்து போகக்கூடியது. நீங்கள் இன்னைக்கு இருக்கிறதை போலவே இன்னும் ஒரு சில காலங்களுக்கு பிறகு நீங்கள் இருக்க போவது கிடையாது. அப்போ உங்களுடைய வெளி தோற்றம், உங்களுடைய வெளி ஏற்படக்கூடிய அந்த மாற்றம் ஒரு நாளைக்கு மாண்டு போகும், அழிந்து போகும், மறைந்து போகும்.
அப்போ உலகம் உங்களை என்ன வெளியில மாறக்கூடிய மாற்றத்திற்கான வழிகளை செய்து கொண்டு இருக்கிறது. ஆனால் வசனம் சொல்லுது, வெளியில ஏற்படக்கூடிய ஒரு மாற்றம் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில தரிசனத்தை கொண்டு வராது. மாறா அந்த மனுஷனுடைய மனம் அது மாறினாதான், அது மாறும்போது தான் தேவன் அவனுக்கு கொடுத்த தரிசனம் அந்த மனுஷனுடைய வாழ்க்கையில நிறைவேறும். அப்போ உலகம் பாருங்க, நம்முடைய காஸ்டியூம் அதை மாற்றுவதன் மூலமாக நம்மை மாற்ற முயற்சி பண்ணுகிறது இல்லைங்களா? நம்ம ஒரு காஸ்டியூம் போடுகிறதுனால நம்மளுடைய கேரக்டரை மாற்றுவதற்காக உலகத்தில் பல நியதிகள், பல ஆலோசனைகள், பல திட்டங்கள் உங்களுக்கும் எனக்கும் கொடுக்கப்படுகிறது. ஆனால் தேவன் சொல்றாரு, வெளியில் இருக்கிற காஸ்டியூம் அல்லது வெளியில் நீங்கள் போடுகிற மேக்கப் உங்களையும் என்னையும் மாற்றுவதற்கு பதிலாக உள்ளார இருக்கிற மைண்ட் ஓவர் மாறணும். மேக்கப் மாறுகிறது முக்கியம் அல்ல, நம்முடைய மைண்ட் ஓவர் மாறணும், நம்முடைய சிந்தனை மாறணும், நம்முடைய எண்ணம் மாறணும், நம்முடைய செயல் மாறணும், நம்ம யோசிக்கிற விதம் மாறணும். அதுதான் தேவன் கொடுத்த அந்த தரிசனத்தை நான் பெற்றுக்கொள்ள என்னை தூண்டுகிறதாக அது இருக்கிறது. அப்போ தரிசனம் வளருவதற்கான ரகசியம் மனம் மாறணும். மனம் மாறினாதான் என்னுடைய வாழ்க்கையில் தேவன் கொடுத்த தரிசனம் அது நடக்கும். அப்போ தரிசனம் வளருவதற்கு நம்முடைய மனம் புதுப்பிக்கப்பட வேண்டும் என்பதுதான் இந்த வாரத்தினுடைய செய்தியினுடைய தலைப்பாக இருக்கிறது. அப்போ கடந்த வாரங்களாக நம்ம ஒவ்வொரு படிநிலையில் பார்த்து கொண்டு வருகிறோம். இந்த படிநிலையில் தேவன் கொடுத்த தரிசனம் உங்கள் வீட்டுக்காக இருக்கலாம், உங்கள் குடும்பத்துக்காக இருக்கலாம், கணவன் மனைவி பிள்ளைகளுக்காக இருக்கலாம், நம்மளுடைய தேவ சபைக்காக இருக்கலாம். அந்த தரிசனம் நிறைவேறணும்னு சொன்னால் வெளியில் மாற்றங்களை தேடி நீங்களும் அலையாமல் நமக்குள்ளார இருக்கக்கூடிய மனதை மாற்றி மறுரூபமாக்கி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்த வேண்டும். அப்போ நீங்கள் ஒரு விவசாயி எடுத்துக்கொண்டீங்கன்னா அந்த விவசாயினுடைய கைகளில் விதைகள் இருக்கிறது. அந்த விதையை பெற்றுக்கொண்ட அந்த விவசாயி உடனே எழுந்திரிச்சு போய் தாறுமாறாக அவன் நினைச்ச இடத்துலலாம் அந்த விதையை விதைச்சிட மாட்டான். விதை நெல்களை எடுத்துக்கொண்டு அவன் போய் விதைப்பதற்கு முன்பாக நிலத்தை அவன் பார்வையிடுகிறான். அவன் எந்த நிலத்தில் விதைக்க போறானோ அந்த நிலத்தை பார்வையிடுகிறான். அந்த நிலத்தை பார்வையிட்ட பிறகு அந்த நிலம் இந்த விதையை தாங்குவதற்கு, இந்த விதையை வளர செய்வதற்கு தகுதியுள்ள ஒரு நிலமாக இருக்கிறதா என்பதை ஆராய்வான். ஆராய்ஞ்சிட்டு இந்த விதை போட்ட மாத்திரத்தில் வளராத பதிலுக்கு என்னென்ன தடைகள் இருக்கிறது என்பதை அவன் யோசிப்பான். நின்று உட்கார்ந்து யோசித்து இப்போ என்ன பண்ணுவான், அந்த நிலத்தை சுத்திகரிக்க ஆரம்பிப்பான், அந்த நிலத்தை சுத்தப்படுத்த ஆரம்பிப்பான். அதில் கல் இருக்கும், அதில் தேவையில்லாத செடிகள் இருக்கும், தேவையில்லாத மற்ற காரியங்கள் இருக்கும். அதற்கு மத்தியில் இந்த விதையும் போனால் போது விதைச்சா அது தானாக வளரட்டும் என்பதாக நினைக்காம நேரத்தை எடுத்து அந்த நிலத்தில் இருக்கிறத எல்லாம் தூக்கி வெளியே போடுவான். இந்த விதையை நான் விதைக்கும் போது இந்த விதை அந்த மண்ணால் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய விதையாக இருக்கணும். அந்த மண்ணுக்குள்ளார இந்த விதை புதைந்து வளர்ந்து மறுரூபமாக்கப்படக்கூடியதாக அது இருக்கணும் என்று சொல்லி ஒரு விவசாயி நினைக்கிறான். விதையை விதைக்க போகிற ஒரு மனுஷன் நினைக்கிறான். அப்படின்னு சொன்னால் உங்களுடைய என்னுடைய இருதய நிலத்தில் தேவன் ஒரு தரிசனத்தை விதைக்கணும் அப்படின்னு சொல்லும்போது உங்களுடைய இருதயத்தை என்னுடைய இருதயத்தை அவர் எப்படி பார்ப்பாரு? அல்லது பார்த்துட்டு அந்த இருதயம் இந்த விதையை ஏற்றுக்கொள்ள தகுதியுள்ளதா தகுதி இல்லையா என்பதை அறிந்து அந்த நிலத்தை என்ன பண்ண போறாருங்க, அந்த மனம் என்கின்ற நிலத்தை அவர் சுத்திகரிக்கிறார், பண்படுத்துகிறார், பதப்படுத்துகிறார். அதைத்தான் இந்த வசனம் சொல்லுகிறது பாருங்க. எசேக்கியேல் நான் வாசிக்கிறேன் பாருங்களேன். எசேக்கியேல் 36 25 27 வரை உள்ள வசனங்கள் இப்படி சொல்லுது. அப்பொழுது நான் உங்கள் மேல் சுத்தமான ஜலம் தெளிப்பேன், நான் உங்களுடைய எல்லா அசுத்தங்களையும் உங்களுடைய எல்லா நரகலான விக்கிரகங்களையும் நீக்கி உங்களை சுத்தமாக்குவேன், நீங்கள் சுத்தமாவீர்கள். உங்களுக்கு நவமான இருதயத்தை கொடுத்து உங்கள் உள்ளத்தில் புதிதான ஆவியை கட்டளிட்டு கல்லான இருதயத்தை உங்கள் மாம்சத்திலிருந்து எடுத்து போட்டு சதையான இருதயத்தை உங்களுக்கு கொடுப்பேன். உங்கள் உள்ளத்தில் என் ஆவியை வைத்து உங்களை என் கட்டளைகளின்படி நடக்கவும் என் நியாயங்களை கை கொள்ளவும் அவைகளின்படி செய்ய பண்ணுவேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்றார். பாருங்க, ஒரு விவசாயி செய்யக்கூடிய வேலையை பரம விவசாயியாகிய கர்த்தர் அவர் செய்கிறார். இது நம்ம அப்படியே டைரக்டாக மெட்டீரியலாக பார்க்கக்கூடிய ஒரு நிலத்தை குறித்து இங்கே ஆண்டவர் பேசாமல் நம்முடைய இருதயத்துக்குள்ளார புதைந்து இருக்கிற நம்முடைய மனம் என்கின்ற இருதயத்தை குறித்து தேவன் இங்கே பேசுகிறார். அப்போ சொல்கிறார், முதல்ல அந்த விவசாயி அந்த நிலத்தை பார்க்கும் பொழுது அந்த நிலத்தின் மேலே இருக்கக்கூடிய காரியங்களை அவன் ஆராய்ந்து அறிகிறவனாக இருக்கிறான் இல்லை. அப்போ அந்த நிலம்
தண்ணீர் பாய்ச்சினா சில நிலங்கள் தண்ணீரை வேகமாக இழுத்துக்கொள்ளும். அப்போ நிறைய வெடிப்புகள் இருக்கும், நிறைய பள்ளங்கள் இருக்கும். அதற்கெல்லாம் அவன் சரி செய்யணும். அதெல்லாம் மேடு பள்ளங்களை ஒழுங்குபடுத்தணும், கரடு முரடானவர்களை ஒழுங்குபடுத்தணும். அப்போ அதில் சொல்லுது பாருங்க வசனத்தில், நான் உங்களுடைய எல்லா அசுத்தங்களையும் உங்களுடைய நரகலான விக்கிரகங்களையும் நீக்கி உங்களை சுத்தமாக்குவேன். அப்போ தரிசனம் பெற்றுக்கொண்ட ஒரு மனுஷனுடைய இருதயத்தில் விக்கிரகங்கள் இருக்கிறதா, அசுத்தங்கள் இருக்கிறதா, நரகலான காரியங்கள் இருக்கிறதா, தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள் ஏதாகிலும் இருக்கிறதா என்பதை தேவன் அறிந்தவராக இருக்கிறபடினால தரிசனத்தை பெற்றுக்கொண்ட மனுஷனுடைய வாழ்க்கையை, அவனுடைய மனதை சுத்திகரிக்க அவர் விரும்புகிறார். அங்கே சொல்லுது பாருங்களேன், நான் அப்படி அந்த நரகலான விக்கிரகங்கள்லாம் எடுத்து போடும்போது உங்களுடைய இருதயம் சுத்தமாகும், உங்களுடைய இருதயம் சுத்தமாகும். இப்போ நான் என்ன பண்ணுவேன், நான் விதைக்க போகிற தரிசனம் என்கின்ற விதையை ஏற்றுக்கொள்ளத்தக்கதான நல்ல இருதயமாக உங்களுடைய இருதயம் மாறுகிறது. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், அதில் இருக்கிற கல்லுகளை எடுக்க போகிறேன், அதில் இருக்கிற தேவையில்லாத காரியங்களை எடுத்து போட்டுட்டு என்னுடைய ஆவியை உங்களுக்குள் வைப்பேன். அல்லேலூயா. ஏன்னா தரிசனத்தை நிறைவேற்றுவதற்கு உங்கள் கூட ஓட போகிறவர் யாருங்க? பரிசுத்த ஆவியானவர். அப்போ ஆண்டவர் சொல்றார், பரிசுத்த ஆவியானவர் இல்லாதபடினால தான் விக்கிரகங்கள், தேவையில்லாத பாரம்பரிய கட்டுகள், தேவையில்லாத உலக காரியங்கள், உலக வேலைகள், உலக கிரியைகளில் நீ இது வரைக்கும் வாழ்ந்து ஓடி போயிட்ட. ஆனால் உன்னுடைய வாழ்க்கையில் நான் ஒரு தரிசனம் வைக்கிறேன். எதை நீ ஒரு பாஸ்ட் ஆகி சபையை நடத்தணும் என்பது மாத்திரம் தரிசனம் இல்லை, உங்களுடைய அன்றாட தேவைகள், உங்களுக்கு திருமணமாகணும், குழந்தை பிறக்கணும், வேலை கிடைக்கணும், வீடு வாங்கணும், கார் வாங்கணும், பங்களா வாங்கணும், சமாதானமாக இருக்கணும், சந்தோஷமாக இருக்கணும், வியாதி இல்லாமல் இருக்கணும், சபைக்கு தடை இல்லாமல் வரணும். இது எல்லாம் தான் உங்களுடைய வாழ்க்கையில் அந்தந்த காலத்தில் தேவன் வைக்கக்கூடிய தரிசனங்கள். அந்த தரிசனங்களை நிறைவேற்றுவதற்கு நான் என்னுடைய சொந்த வேலையை, என்னுடைய சொந்த முயற்சியில் ஓடிக்கொண்டு இருப்பேன்னு சொன்னால் என்னால் முடியாது. அப்போ ஆண்டவர் சொல்கிறார், உன்னால் முடியாதுன்னு எனக்கு தெரியும், அதனால தான் என்னுடைய ஆவியை தூக்கி நான் உனக்குள்ளார வச்சு, இப்போது அந்த ஆவியானவர் என்ன பண்ண போறாரு, தரிசனத்தை பெற்றுக்கொண்ட நீ நடக்க வேண்டிய ஒரு வழி இருக்குது, நடக்க வேண்டிய ஒரு பாதை இருக்கு, அதுல நீ நடக்கணும் என்று சொல்லி எனக்கு உள்ளார இருந்து அவர் பேசுகிறார். என்னுடைய கட்டளைகளை கை கொள்ளணும், என்னுடைய வழிகளை கை கொள்ளணும், என்னுடைய பிரமாணங்களை நீ கை கொள்ளணும் என்று சொல்லி தேவன் இங்க சொல்றார். புரியுதுங்களா? ஆமா. அப்போ ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில மனம் உள்ளார்க்க மாறணும். மனம் மாறினால்தான் தரிசனம் உங்களுடைய என்னுடைய வாழ்க்கையில் நிறைவேறும். அப்போ இன்றைக்கு அந்த தரிசனத்தை பெற்றுக்கொண்ட உங்களையும் என்னையும் பார்த்து தேவன் ஒரு ரகசியம் சொல்கிறார். என்ன தெரியுங்களா? தரிசனத்தை பெற்றுக்கொண்ட மனுஷனுடைய வாழ்க்கை முதல்ல வெளியில் மாறாது. நிறைய பேர் நம்ம சபைக்கு வந்ததுனால உடுத்துகிற உடையில மாற்றத்தை ஏற்படுத்த விரும்புகிறோம், அணிகிற நகைகளில் மாற்றத்தை ஏற்படுத்த விரும்புகிறோம். இப்போ பொட்டு வைக்க மாட்டோம், பூ வைக்க மாட்டோம், நான் அந்த ட்ரெஸ் போட மாட்டேன், இந்த ட்ரெஸ் போட மாட்டேன், நான் நகை போட மாட்டேன், நட்டு போட மாட்டேன், செருப்பு போட மாட்டேன். இது எல்லாம் எங்கே இருக்குதுங்க? இதெல்லாம் வெளியில் இருக்குதுங்க. இதை வச்சு நீங்கள் பிடித்துக்கொண்டு இதில் ஒரு பெரிய மாற்றத்தை, வைராக்கியத்தை நீங்கள் காட்டி நான் காட்டி கொண்டு இருப்பேன், இன்றைக்கி உலகத்தில் ரசிக்கப்பட்டவங்க காட்டி கொண்டு இருப்பாங்கன்னு சொன்னால் ஆண்டவர் வெளியில் இருக்கிற எந்த விதமான மாற்றத்தையும் பார்க்க மாட்டார். உள்ளத்தின் அழகு தான் தேவனுக்கு வெளிப்படக்கூடிய அழகு. அப்போ உள்ளார்க்க எப்படி இருக்குது? இல்லை, நம்ம யாரையும் எந்த சபைக்காரையும் குற்றம் சொல்லலை. நீ வெள்ளை ட்ரெஸ் போட்டு கொண்டு வரணும் என்று சொல்லி போட்டு கொண்டு வருகிற அவர்களுடைய இருதயம் வெள்ளையா இருக்குதா? அவங்க எனக்கு பொருளாசை இல்லை என்று சொல்லி நகைகளை தூக்கி வெளியே போட்டுறாங்க, ஆனால் உள்ளார்க்க அவங்களுக்குள்ள ஆசை இல்லாமல் இருக்குதா? அப்போ ஆண்டவர் சொல்றார், வெளியில நான் கொடுத்த தரிசனம் வெளியில உனக்கு மாற்றத்தை உருவாக்குதுன்னு சொன்னா அது உண்மையான மாற்றம் இல்லை. முதல்ல உன்னுடைய இருதயத்துக்கு உள்ளார மாற்றம் வரணும். அந்த உள்ளத்தின் நிறைவுனால உன்னுடைய வாழ்க்கை வெளியில மாறும். புரிஞ்சுங்க, நல்ல காரியங்களை தட்டுங்களேன். இப்ப தேவன் ஒரு விதையை விதைக்கிறாருன்னு தீர்மானிச்சிடறான். அந்த இருதயம் என்கின்ற நிலத்தை அவர் சுத்தப்படுத்துகிறார். அதே போல விவசாயி ஒரு நெல்லை கொன்பை அல்லது விதையை கொன்பை விதைக்கணும்னு சொல்லும்போது அந்த நிலத்தை தூய்மையாக்குகிறார். அந்த நிலத்தில் இருக்கிற தேவையில்லாத காரியங்களை எடுத்து போடுகிறார். அப்போ ஆண்டவர் சொல்கிறார், நான் தண்ணி தெளிக்க போகிறேன், நான் சுத்தப்படுத்த போகிறேன், உங்களுக்குள்ளார இருக்க தேவையில்லாத மாசுகள் எடுத்து போட போகிறேன். உன்னுடைய நிலம் அழுக்காக இருக்குது, நீ சிந்திச்சது, நீ பேசினது, நீ செயல்படுத்தினது, நீ உருவாக்கி வச்சிருக்கிறது, நீ பேசி 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 உன்னுடைய வாழ்க்கையில் உருவாக்கி வச்சிருக்கிற நெகட்டிவான எல்லா காரியங்களையும்
நீ அப்படியே வைத்து கொண்டு இருந்தன்னு சொன்னா இந்த விதையும் அந்த காரியங்கள்ல ஏதோ ஒரு முடுக்கில் போய் மறைஞ்சு கொண்டு ஒளிந்து கொண்டு இருக்கும். அது வளராது. வளர்ந்தாலும் அதனால உனக்கு பலன் கிடையாது. அப்ப ஆண்டவர் சொல்றார், முதல்ல நானே அதை சுத்தப்படுத்த போறேன். ஆமென். அப்ப இந்த நேரத்தில் பாருங்களேன், எந்த நிலம் விவசாயினுடைய கால்கள் படுவதற்கு ஒப்பு கொடுக்கிறதோ, எந்த ஒரு நிலம் பிடுங்குகிறதற்கு, அதை அமுக்குகிறதற்கு, தோண்டுவதற்கு எந்த நிலம் ஒப்பு கொடுக்குதோ அந்த நிலம்தான் விதையை ஏற்றுக்கொள்ளக்கூடிய தகுதியான ஒரு இருதயமாக நிலமாக இருக்கிறது. அப்ப இன்றைக்கு ஆண்டவர் சொல்றார், நான் உங்களை சுத்தப்படுத்த போறேன். அப்ப உங்களுக்குள்ள இருக்கிற ஏதோ ஒன்றை பிடுங்க போகிறார், உங்களுக்குள்ள இருக்கிற ஏதோ ஒன்றை அமுக்க போகிறார், உங்களுக்குள்ள எனக்குள்ள இருக்கிற எதையும் அவர் தட்ட போகிறார், கொட்ட போகிறார், அது மிதிக்க போகிறார், அது பிடுங்க போகிறார், அது கொத்த போகிறார். இப்ப இதற்கு எந்த ஒரு மனுஷனுடைய மனம் என்கின்ற நிலம் ஒத்துக்கொள்ளுதோ அந்த நிலத்துல தான் தேவன் தன்னுடைய தரிசனத்தை கரையில தட்டுங்க நல்லா. இப்ப மேத்யூ 13:3, மத்தேயு 3:3 எடுத்து வாசிக்கிறாங்க பாருங்களேன். Il leur parla en parabole sur beaucoup de choses et il dit: Un semeur sortit pour semer. Comme il semait, une partie de la semence tomba sur le long du chemin. Les oiseaux vinrent et la mangèrent. ஆமா, இப்போ உங்களுக்கு அந்த சம்பவம் தெரியும். ஒரு விதையை விதைக்கிறவன் விதை எடுத்து கொண்டு போய் விதையை அவன் விதைக்க ஆரம்பித்தான். அப்படி விதைக்கும் போது அந்த விதைகள் எங்கெங்கெல்லாம் விழுந்ததுன்னு உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். ஆமாம். அப்போ ஒன்று வழி அருகே ஒன்று விழுந்தது, ஒன்று கற்பாறையில் விழுந்தது, ஒன்று முட்செடி நடுவில் விழுந்தது, இன்னொன்று நல்ல நிலத்தில் விழுந்தது. இந்த நல்ல நிலத்தை இந்த உதாரணத்தில் ஆண்டவர் கடைசியாக சொல்கிறார். முதல்ல வழி அருகே அந்த விதை விழுந்தது, ரெண்டாவது பாறையின் மேலே அந்த விதை விழுந்தது, முள் இருக்கிற செடிகளின் மத்தியில் விதை விழுந்தது, நல்ல நிலத்தில் விதை விழுந்தது. இது என்னத்தை குறிக்கிறதுன்னு சொன்னால், விவசாயி பாரபட்சம் இல்லாதவன். அவனுக்கு நோக்கம் என்ன தெரியுங்களா? இந்த விதை எப்படியாவது வளர்ந்துடணும் என்பதாக அவன் நினைத்து கொண்டு விதைகளை விதைக்கிறான். விதைக்கும் பொழுது தான் அந்த நிலம் எப்படிப்பட்டது என்பதை அவன் பார்க்கிறான். ஒரு நிலம் வழியோரமாக இருக்கிற நிலமாக இருக்குது, ஒரு நிலம் முள் இருக்கிற நிலமாக இருக்குது, ஒரு நிலம் பாறையாக இருக்குது, ஒரு நிலம் நல்லதாக இருக்கிறது. அப்போ இந்த இடத்துல நம்ம புரிஞ்சு கொள்ள வேண்டிய விஷயம் என்னன்னு சொன்னால், அந்த விதை எல்லா நிலமும் அந்த விதையை ஏற்றுக்கொண்டது, ஆனால் பலன் கொடுத்தது ஒரே ஒரு நிலம்தான். ஏன்? அந்த நிலத்துக்கு பேரே என்னதுங்க? நல்ல நிலம். அப்போ விவசாயினால ஒரு நிலம் நல்ல நிலம் அப்படின்னு சொல்லப்படுதுன்னு சொன்னால், உங்களால் என்னால் கண்டுபிடிக்க முடியாத ஏதோ ஒன்றை அந்த விவசாயி அந்த நிலத்திலிருந்து கண்டுபிடிச்சிருக்கிறான். அதனால தான் அதை நல்ல நிலம் அப்படின்னு சொல்கிறான். இன்னைக்கு ஆண்டவரும் சொல்கிறார், நல்ல இருதயம் உங்களுக்குள்ளே இருக்கிறது, சுத்தமான இருதயம் உங்களுக்குள்ளே இருக்கிறது, நவமான இருதயம் உங்களுக்குள்ளே இருக்கிறது என்பதை நான் சொல்லல, நீங்கள் சொல்லல, தேவன் அறிந்து உங்களுக்குள்ளார அந்த விதையை கொண்டு வந்து போடுவதற்காக அவர் விரும்புகிறார். அப்போ இந்த நல்ல நிலம் தான் எல்லா நிலங்களைப் போலவும் அந்த விதையை இழுத்து கொண்டது. ஆனால் மற்ற நிலங்களால் கொடுக்க முடியாத பலன் இந்த நல்ல நிலம் கொடுத்தது. வசனம் சொல்லுகிறது 100 மடங்கு. ஆமென். நல்ல பலன் கொடுத்த ஒரு நிலமாக அது இருந்தது. கரங்களை தட்டுங்களேன். அப்போ சுத்தமான இருதயம் தேவனுடைய சுத்தமான விதையை பெற்று தேவனுக்கு சித்தமான நிலமாக மாறி தரிசனத்தின் பூரணத்தை அது பெற்றுக்கொள்கிறது. விதை விதைத்த போது அந்த விதை நல்லா வளர்ந்து அந்த விவசாயியை திருப்திப்படுத்தினதை போல பரம விவசாயியாகிய கர்த்தரையும் நாம் தரிசனத்தை பெற்றுக்கொண்டு அடையும் போது நாமளும் மன மகிழ்ச்சியாக மாற்றுகிறோம். இப்போ நிறைய பேருக்கு இருதயத்தில் ஒரு சில காரியங்களை சொன்ன உடனே அவங்களுடைய இருதயத்துக்கு காயம் வந்துடுது பாருங்க. இப்போ காயம் வந்ததுன்னு சொன்னால் என்ன அர்த்தம்னு சொன்னால், அதை அவங்க பனிஷ்மெண்ட்டாக நினச்சிக்கிறாங்க. இப்போ மகள் இருக்கிறாங்க, இதை செய்யாதன்னொடனே அவங்களுடைய இருதயத்தில் இல்லை அப்பா என்ன சொல்லிட்டாருன்னு சொல்லிட்டு ஒரு கஷ்டம் வருது இல்லை. என்ன அர்த்தம்னா, நான் திட்டேன், நான் அவங்களுக்கு பனிஷ்மெண்ட் கொடுத்துட்டேன் என்பதாக அவங்க நினைக்கிறாங்க. இதே போல தான் சபையில் இருக்கிற எல்லாருக்கும் நான் ஏதோ ஒரு காரியம் சொல்லும்போது அவங்க அதை தவறாக நினைக்கிறதுக்கு நோக்கம் என்னன்னா, நான் உங்களுக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்குறதாங்க நினச்சி கொள்கிறாங்க. இது பனிஷ்மெண்ட்டு கிடையாது, இது ப்ரிப்பரேஷன், ஆயத்தப்படுத்துவது. பனிஷ்மெண்ட் என்பது உங்களை கண்டிப்பது கிடையாது, உங்களை ஆயத்தப்படுத்துவது, நன்மைக்கு நேராக வழி நடத்துவது, உங்களை தேவனுடைய கிருபைக்கு நேராக நடத்துவது, அவருடைய தரிசனத்தை பெற்றுக்கொள்ளும்படிக்கு உங்களை தூண்டுவது, உங்களுக்காக தேவன் வைத்திருக்கிற வாழ்க்கையினுடைய ஆசீர்வாதங்களை நீங்கள் பெற்றுக்கொள்ளும், அதில் இழந்து போய்விடக்கூடாது என்பதற்காக சில நேரங்களில் உங்களை கண்டிப்பதை போல சில வார்த்தைகள் புறப்பட்டாலும் அவைகள் தீமைக்கு ஏதுவானது அல்ல, அவைகள் நன்மைக்கு ஏதுவானவை. நல்ல கரைகளை தட்டுங்களேன்.
அப்போ அந்த நிலத்துல மண் வெட்டியால் அவன் வெட்டும் போது ஒருவேளை அந்த நிலத்துக்கு உயிர் இருந்துச்சுன்னு சொன்னால் அது அழுவும் இல்லை. கடப்பாறை சில இடங்களில் பாருங்கள், அந்த பாறைகள் நிலத்துக்குள்ளே இருக்கும், கடப்பாறையை வச்சு குத்தி அதை பேக்கணும். அப்போ அவங்க நிறைய மனுஷர்கள் வந்து நடந்து நடந்து அந்த நிலம் வலி தாங்கணும். கடப்பாறை போல குத்தி அந்த பாறைகளை பெயர்த்து எடுக்கணும். அப்போ விக்கிரகங்கள் நம்மளுடைய இருதயத்தில் தரிசனம் வந்தபோது நிறைவேறாமல் இருக்க காரணம் பாறை போன்ற இன்னும் சில காரியங்களை வைத்து கொண்டு இருக்கிறோம். விக்கிரகங்கள் நம்மளுக்குள்ள இன்னும் இருக்குது. விக்கிரகங்கள் சொன்னால் நீங்கள் ஏதோ அந்நிய தேவன் அல்லது அந்நிய கடவுள்கள் நினச்சி கொள்ளாதீங்க. விக்கிரகம் என்பது தேவனையும் உங்களையும் பிரிக்கக்கூடிய ஏதோ ஒரு காரியம். அது எதுவாக இருந்தாலும் சரி, அதுதான் இன்னைக்கு நமக்கு விக்கிரகமாக நிற்குது. நிச்சயமாக நமக்கு தெரியும், நம்ம அந்நிய எந்த கடவுளையும் போய் வழிபட போவது கிடையாது, நமக்கு நல்லா தெரியும். ஆனால் கண்ணுக்கு தெரியாத அநேக விக்கிரகங்கள் நம்முடைய இருதயத்தில் இருக்கிறது. அப்போ ஆண்டவர் சொல்றார், மகனே மகளே, இந்த விக்கிரகம் உனக்குள்ளே இருக்குதுன்னு சொன்னால் நிலத்துக்குள்ளார புதைந்து இருக்கிற பெரிய பாறையை போல நான் விதைத்த உடனே அதை ஆசையாக வாங்கி கொள்ளும், கொஞ்ச நாள் வளரும். ஆனால் மண் இல்லாதபடினால அது வேறு எரிஞ்சு போய் வளராமல் போயிடும். என்னுடைய தரிசனமும் உன்னுடைய வாழ்க்கையில் அப்படி ஆகிவிடக்கூடாது. அப்போ அதனால் ஆண்டவர் சொல்கிறாரு, முதல்ல தரிசனம் நிறைவேறணும்னு சொன்னால் உனக்குள்ளே இருக்கிறத நீ வெளியே எடுத்து போடணும். உன்னுடைய மனதை நீ புதிதாக மாற்றணும். இப்போ ஒரு சட்டை அழுக்காக இருக்குதுன்னு சொல்கிறோம். அழுக்காக இருக்குதுன்னு சொன்னோடனே புதிய சட்டை போடணுன்னா என்ன அர்த்தம்? புதுசாக ஒரு சட்டையை வாங்கிட்டு வந்து போடணும். நீங்கள் பழைய சட்டையை துவைச்சி போட்டினா அது பேர் புது சட்டையா? சுத்தமான சட்டையாக இருக்கலாம், அப்படி தானுங்களே? சுத்தமான சட்டையாக அது மாறும். ஆனால் புது சட்டை இல்லை. புது சட்டை என்ன சொன்னால், இந்த சட்டையை அவுத்து கம்ப்ளீட்டாக தூக்கி போட்டுட்டு வேற ஒரு சட்டையை வாங்கி இந்த உடம்புக்கு மேலே போடுவது. இருக்கிற இதையே நான் துவைச்சி கொண்டு வந்து போட்டால் இது சுத்தமான கோட்டு தான். ஆனால் புதிய கோட்டு கிடையாது. புதிய கோட்டு வேணும்னு சொன்னால் நான் வேற ஒரு கோட்டை வாங்கி நான் போடணும். அப்போ ஆண்டவர் சொல்றார், உன்னுடைய இருதயமும் இன்னைக்கு புதுதான ஒரு இருதயமாக மாறணும். புதிதான ஒரு இருதயமாக மாறணும்னு சொன்னால் என்னுடைய சிந்தனை மாறணும், என்னுடைய பேச்சு மாறணும், என்னுடைய எண்ணம் மாறணும், என்னுடைய செயல் மாறணும், என்னுடைய நடத்தை மாறணும், என்னுடைய எல்லாம் மாறணும். அதுக்கு பேர் தான் புதிது. ஏதோ ஒரு சிலது மட்டும் மாறிட்டு ஒரு சிலது மாறாமல் இருந்தால் அது புதிது இல்லை, சுத்தமாக இருக்குதுன்னு அர்த்தம். அப்படித்தானுங்களே? அப்போ ஆண்டவர் சொல்கிறார், இப்போ நான் விதைக்க போகிற விதை ஒரு தரிசனம் என்ற அந்த கண்ணோட்டத்தில் மட்டும் நீ பார்க்காத. அந்த விதை தான் உன்னுடைய கனவு, அந்த விதை தான் உன்னுடைய ஆசீர்வாதம், அந்த விதை தான் உன்னுடைய எதிர்கால சந்ததிகளுக்காக நீ செய்ய போகிற பெரிய நன்மை. அந்த விதை தான் உன்னை குறித்து நான் வேதத்தில் சொல்லியிருக்கிற நல்ல அபிப்பிராயம். ஆமென். அந்த நல்ல அபிப்பிராயம் என்கின்ற அந்த ரீதியில் அந்த தரிசனத்தை நீ பார்த்த அப்படின்னு சொன்னான், அந்த விதையை நீ பார்த்தன்னு சொன்னால் தேவனுக்கு பிரியமாய் நான் நடக்கணும் என்கின்ற எண்ணம் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்குள்ள எனக்குள்ள வந்துடும். ஆமேன். இப்போ ஆண்டவர் சொல்கிறார், நான் விதையை உங்களுக்குள்ளார விதைக்க போகிறேன். ஆமேன். நல்லா கவனிங்களேன். விதையை விதைக்கும்போது நிலம் அதை கண்ணால் பார்க்குது. ஆனால் கொஞ்ச நாள் அந்த விதை மண்ணுக்குள்ளார போயிடுது இல்லைங்களா? அப்போது நிலத்தால் அந்த விதையை பார்க்க முடியாது. ஆனால் அந்த நிலம் அந்த விதையினுடைய இன்னும் ஒரு மேனியை பார்க்க ஒரு காலம் உண்டு. அந்த காலத்தில் விதைத்த விதையினுடைய மேனியில் அந்த விதை வராமல் வேற ஒரு புதிய மேனியில் அது வளர்ந்து பூமியிலேருந்து தளிர் விட்டு துளிர் விட்டு வெளியே வருகிறது பாருங்களேன். அதைத்தான் நிலம் பார்க்கும். அதை போல தான் ஆண்டவர் சொல்ற, நான் தரிசனம் கொடுத்துட்டேன், நீ அதை வாங்கிட்ட, கண்ணால் பார்த்துட்ட, படமாக மாற்றிக்கிட்ட, ப்ளூ பிரிண்டாக வைத்துக்கொண்ட, எல்லாம் நல்லது. இப்போ அது மண்ணுக்குள்ளே போய் புதையணும். உன்னுடைய இருதய மண்ணுக்குள்ளார அது போய் புதையணும். அது புதைஞ்சி நீ பெற்றுக்கொண்ட தரிசனத்தின் வெளி தோற்றத்தை பார்த்து கொண்டு இருந்துன்னு சொன்னால் அங்கே அது கிடைக்காது. அப்போ ஆண்டவர் சொல்றார், நான் கொடுத்த தரிசனத்தினுடைய ஆவிக்குரிய தோற்றம் உன்னுடைய இருதய நிலத்திலிருந்து வளரப் போகிறது, பலன் கொடுக்க போகிறது, நீ ஆசீர்வாதமாக இருக்க போகிற. நீங்கள் உங்களுடைய சிந்தனையில் இருதயத்தில் நல்லா யோசிச்சு பாருங்களேன். இப்போ நீங்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கிறீங்களா வாழ்க்கை, ஒரு ஆசீர்வாதமான வாழ்க்கையாக இருக்கலாம், அல்லது கொஞ்சம் போராட்டம் நிறைஞ்ச ஒரு வாழ்க்கையாக இருக்கலாம். இந்த வாழ்க்கைக்கு யார் காரணம் நினைக்கிறீங்க? நீங்கள் நல்லா இருந்தாலும் அதுக்கு காரணம் நீங்கள் தான். ஒருவேளை போராட்டத்தின் மத்தியில் நம்ம யாருன்னா இருந்தான்னு சொன்னாலும் அவங்க தான் அவங்களுடைய சூழ்நிலைகளுக்கான காரணக்கர்த்தாவாக இருக்கிறாங்க. தேவன் ஒரு மனுஷனை நல்லா இருக்கக்கூடாது என்று நினைப்பதே கிடையாது. அப்படி அவர் நினைக்கிற தேவனும் கிடையாது. பைபிள் சொல்லிட்டு அவர் பாரபட்சம் இல்லாதவர்.
எல்லாரும் நல்லா இருக்கணும் என்பதற்காகத்தான் வானத்திலிருந்து மழையை பொழிய வைக்கிறார், பூமியை விளைய செய்கிறார், எல்லாவற்றையும் அவர்களுக்கு கீழ்ப்படுத்தி இருக்கிறார். ஆனால் கேள்வி என்னன்னு சொன்னால், நல்லா இருக்கணும் என்று சொல்லி தேவன் விரும்புகிற ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் நல்லா இல்லாமல் போவதற்கான காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த குறிப்பிட்ட மனுஷன் தான், அந்த குறிப்பிட்ட மனுஷனுடைய எண்ணங்கள் தான், அவனுடைய சிந்தனைகள் தான், அவனுடைய பேச்சுக்கள் தான். அப்போ அதனால் அந்த நல்லா இல்லாமல் உங்களுடைய வாழ்க்கையை வைத்து கொண்டிருக்கிற ஏதோ ஒரு சிந்தனை உங்களுடைய வாழ்க்கையில் தேவனுடைய ஆசீர்வாதத்துக்கு தடையாக இருக்குது. நான் சொல்லுது உங்களுக்கு புரியுதுங்களா? இல்லை, இப்போ அதை ஒரு மனுஷன் உட்காந்து ஆராயணும். நம்மளுடைய அதிகமான நோக்கம் என்ன தெரியுங்களா? அவங்க எப்படி, இவங்க எப்படி, மனைவி எப்படி, கணவன் எப்படி, ஊரில் இருக்கிற மற்ற ஆம்பளை பிள்ளைங்க பொம்பளை பிள்ளைங்க எப்படி, அப்படி 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 தான் பார்த்துன்னு இருப்போம். இப்படின்னு பார்க்க மாட்டோம். நான் எப்படி, என்னை பற்றி எப்படி, நான் சபையில் எப்படி, வீட்டில் எப்படி, தனியாக எப்படி, ரகசியமாக இருக்கும்போது எப்படி, இதையெல்லாம் 2 பேருக்கு தான் தெரியும். அதிகபட்சம் 3 பேருக்கு தெரியும். யார் யார் சொல்லுங்கள்? ஆவியானவர்கள் ஆண்டவர் பிசாசுக்கு தெரியும். பிசாசுக்கு, தேவனுக்கு, எனக்கு தான் தெரியும். மனைவிக்கு தெரியாது, கணவனுக்கு தெரியாது, பிள்ளைகளுக்கெல்லாம் தெரியாது. நான் வெளியே வந்து ஒரு மாதிரி இருக்கலாம், இல்லை நீங்கள் இருக்கலாம். அப்போ பாருங்களேன், நீங்கள் அங்கே தனிமையில் உங்களுடைய சிந்தனை எப்படியோ, உங்களுடைய எண்ணம் எப்படியோ, உங்களுடைய நோக்கம் எப்படியோ, உங்களுடைய விருப்பம் எப்படியோ, அப்படி தாங்க உங்களுடைய வாழ்க்கை இருக்க போகுது. ஆமேன். நான் சொன்ன பாருங்களேன், கோதுமை அப்படிங்கிற ஒரு விதையை போட்ட உடனே அந்த மேனி அழிஞ்சிருது. ஆனால் அதுக்குள்ளேருந்து வருகிற வேற ஒரு மேனி வளர்ந்து கோதுமையை தான் கொடுக்கும். அது நெல்லை கொடுத்துடாது, அது வேற ஏதோ கரும்பை கொடுத்துடாது, மாம்பழத்தை கொடுத்துடாது. நீங்கள் எந்த விதையா போகிறீங்களோ அந்த விதை அழிஞ்சு இன்னொரு மேனியில் அது வெளியே வந்து கொடுக்கக்கூடிய பழம் அந்த விதையினுடைய வித்து தான், இல்லைங்களா? அப்போ நீங்களும் நானும் தனிமையில் பல தரிசனங்களை உருவாக்குறோம், பல சிந்தனைகளை உருவாக்குகிறோம், பல எண்ணங்களை உருவாக்குகிறோம். எரிச்சல், கோபத்தில், ஆத்திரத்தில் எதையோ நம்ம செய்து நம்ம உருவாக்கி கொண்டு இருக்கிறோம். இப்போ அந்த சிந்தனை ஒரு தரிசனமாக என்னுடைய இதயத்துக்குள்ள வந்து அது வேற ஒரு மேனியா வெளியே வந்து அது கனி கொடுக்கும்போது என்ன கொடுக்கணும்னு நினைக்கிறீங்க? நல்ல கனியாக கொடுக்கணும்னு நினைக்கிறீங்க? இல்லை. அப்போ ஆண்டவர் சொல்றார், சிந்தனை மாறணும், உங்களுடைய எண்ணம் மாறணும். சரி, இப்போ பாருங்களேன், மனுஷனுடைய பொதுவான மனநிலை என்ன தெரியுங்களா? ஒன்று இலவசமாக கிடச்சிதுன்னா அதனுடைய மேன்மை தெரியாது. பார்த்துருக்கிறீங்களா? நம்மளுடைய பொதுவாக எல்லாருடைய வெள்ளைக்காரன் எனக்கு தெரியல, இந்தியன்ஸினுடைய மனநிலை எப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு கிஃப்ட் கொடுத்தவொடனே அடுத்தது நம்ம மனம் என்ன நினைக்கும் தெரியுங்களா? என்ன நினைக்கும்? அந்த கிஃப்ட் எவ்வளோ விலை. இது நான் போய் சொல்லிங்க, எல்லாம் எனக்கு தெரிஞ்சு நம்ம அப்படி தான் இந்தியன்ஸ் அப்படி தான் இருப்போம் நான் நினைக்கிறேன். எல்லாரும் சொல்ல முடியாது. ஒரு கிஃப்ட் கொடுத்தவொடனே நம்மளுடைய ஆட்டோமேட்டிக்காக நம்மளுடைய சிந்தனை அந்த கிஃப்ட் கொடுத்தவங்களுடைய மனதை அல்லது அவங்களுடைய அந்த அன்பை இந்த பொருளுடைய விலையை வச்சு தீர்மானிக்கிறவர்களாக நம்ம இருக்கிறோம். இப்போ பார்த்துட்டோம், அந்த கிஃப்டினுடைய மதிப்பு €1 அப்படின்னு வச்சுக்கிங்கன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க? அதை வச்சு அப்படியே ரொம்ப புலங்காக இதை அடைஞ்சி, ஐயோ எனக்கு இவ்வளோ பெரிய கிஃப்ட் கொடுத்துட்டாங்க, ஐயோ இவ்வளோ நல்லவங்க, என் மேலே எவ்வளோ அன்பு, இப்படிலாம் சொல்லி நினைப்பீங்க நினைக்கிறீங்க? இல்லை, சரி என்ன இவங்க போய் €1 வாங்கி கொடுத்துனாங்க, இது நான் யார், என்னை பற்றி என்ன இப்படி நினச்சிட்டாங்களே, நான் இந்த €1 பொருளுக்காக நான் காத்துன்னு இருக்கிறேன் நினைக்கிறோம், இல்லைங்களா? காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, பொருளுடைய விலை இலவசம் அல்லது குறைவு அப்படின்னு நினச்ச உடனே நம்மளுடைய எண்ணம் அந்த பொருளினுடைய வேல்யூ தெரியாமல் போயிடுது, அதனுடைய மதிப்பு தெரியாமல் போயிடுது இயற்கையா. அப்படி இருக்கும் பொழுது ஆண்டவர் சொல்றார், அந்த பொருள் உனக்கு தான் இலவசம், ஆனால் உனக்கு கொடுக்கிறவங்க அதுக்கான விலை கிரயத்தை கொடுத்து தான் வாங்கினது உங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க. நல்லா கரங்களை தட்டுங்களேன். அப்போ நல்லா கவனிச்சிங்களேன், உங்களுக்கு கிடைத்தது ஏதோ இலவசம் தான், ஆனால் அந்த இலவசம் உங்களுக்கு இலவசமாக கிடைக்கிறதுக்கு யாரோ ஒருத்தவங்க விலை கிரயத்தை கொடுத்துருக்குறாங்க. இப்போ உதாரணத்துக்கு பாருங்க, ரட்சிப்பு உங்களுக்கு இலவசம், ஆனால் ரட்சிப்புக்காக தன்னுடைய விலையேறப்பட்ட ஜீவனையும் இயேசு கிறிஸ்து கொடுத்துருக்கிறாரு. இப்போ அந்த ரட்சிப்பை பெற்றுக்கொண்டீங்க. ரட்சிப்புன்னா என்னது? ஞாயிற்றுக்கிழமை சபைக்கு போகிறது,
டெய்லி காலைல ஜெபிக்கிறது, சாயங்காலம் ஜெபிக்கிறது, ஏசு ஏசுன்னு சொல்லி கூப்பிடுது, என்னோட தேவைகளுக்காக ஏசுக்கிட்ட போகிறது, இதான ரட்சிப்பு, இன்னைக்கு இல்லாட்டா நாளைக்கு அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அந்த ரட்சிப்பினுடைய வேல்யூ நமக்கு தெரியல, ரட்சிப்பினுடைய மதிப்பு தெரியல. இப்போ ஆண்டவர் சொல்றார், பிரதர், சகோதரனே, சகோதரி, நீ ரட்சிக்கப்பட, நீ செத்துப்போ, நீ செத்து ரத்தத்தை ஒரு டம்ளர் கொண்டாந்து என்கிட்ட கொடு, உன் கழுத்தை அறுத்து ரத்தத்தை ஒரு டம்ளரில் ஊற்றி என்கிட்ட கொடு, நீ கொடுத்து நான் அதை குடிச்சு பார்ப்பேன், டேஸ்ட்டாக இருந்தாக்கா நீ ரட்சிக்கப்பட்ட அப்படின்னு சொல்லி ஒரு மனுஷன் உண்மையாகவே கழுத்தை அறுத்து ரத்தத்தை ஒரு டம்ளரில் கொடுத்து அதை இயேசு வாங்கி குடிச்சு பார்த்துட்டு, இந்த ரத்தம் ரொம்ப டேஸ்டாக இருக்குது, நீ ரட்சிக்கப்பட்டுட்ட அப்படின்னு சொன்னால், இந்த மனுஷன், ரட்சிக்கப்பட்ட மனுஷன் எந்த ஒரு சூழ்நிலையாகிலும் ரட்சிப்பை விட்டு விலைக்கு போவான்னு நினைக்கிறீங்க? வாழ்க்கையில் போகவே மாட்டான். காரணம், அவன் அந்த ரட்சிப்பை பெறுவதற்கு தன்னுடைய சொந்த ரத்தத்தை சிந்தி இருக்கிறான். ஆனால் இயேசு என்ன பண்ணாரு, நீ எல்லாம் சாக வேணாம், உங்கள் உலகத்தில் இருக்கிற எல்லாருக்காகவும் நான் மரித்து என்னுடைய ரத்தத்தை உங்களுக்கு பானமாக நான் கொடுத்துருக்கிறேன், என்னுடைய சரீரத்தை நான் உங்களுக்கு சாப்பிடும்படிக்கு கொடுத்துருக்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த இலவசமான ரட்சிப்புக்கு அவருடைய வெளியேறப்பட்ட உலகத்திலேயே வேல்யூவே இல்லாத, அதாவது அதிகப்படியான மதிப்புமிக்க ஒன்றால் உங்களையும் மீட்டிருக்கிறான்னு சொன்னால், அதை நான் இலவசமாக வாங்கினதுனால, நம்மள ஒரு பழமொழி சொல்லுவாங்களாம், போனா போத்துன்னு பழைய புடவையை கொடுத்தா வீட்டுக்கு பின்னாடி போயிட்டு முழம் போட்டு அளந்தாலான்னு ஒரு பழமொழி இருக்கும். அதை போல் இயேசு கிறிஸ்துனுடைய ரட்சிப்பினுடைய மேன்மை தெரியாதபடினால நாம் என்ன பண்ணுறோம், அது இலவசமான ரட்சிப்பை இலவசமாக நம்ம பார்த்து கொண்டு இருக்கிறோம். ஆனால் ரட்சிக்கப்படாதபடிக்கு தவித்து கொண்டு இருக்கிற ஒரு மனுஷன், அவனுடைய வாழ்க்கையை போய் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் அவ்வளவு கொடுமையாக இருக்கும், அவ்வளவு கேடுள்ளதாக இருக்கும். அவங்க வெளியில் அலங்காரமாக இருப்பாங்கங்க, நைக்கு ஷூ தான் போடுவாங்க, அடிடாஸ் தான் போடுவாங்க, எல்லாம் போடுவாங்க, நல்ல சென்ட்லாம் வாங்கி அடிப்பாங்க, அது எல்லாம் வெளியில தான். ஆனால் அவங்களுடைய அந்தரங்க வாழ்க்கையை பார்த்தீங்கன்னு சொன்னால் அவ்வளவு கேடும் அவ்வளவு போராட்டமும் இருக்கும். அவங்க கிட்ட அந்த ரட்சிப்பை குறித்து நீங்கள் சொல்லும் போது அவங்களுடைய இருதயம் ஏங்கி ஒரு நாளைக்கு சபைக்கு வராங்க பாருங்களேன். அந்த இருதயத்தோடு தான் ஒவ்வொரு நாளும் என்னோடய ரட்சிப்பின் வாழ்க்கையில் நான் இருக்கணும். அப்போ இலவசமாக ஒன்று கிடைச்சதுனால நான் அதனுடைய வேல்யூ தெரியாமல் போய்விடாமல், அந்த இலவசம் எனக்கு இலவசமாக கிடைக்க யாரோ ஒருத்தவங்க ஒரு விலை கரையத்தை கொடுத்துருக்குறாங்க, அதை எனக்கு கொண்டு வந்திருக்கிறாங்க. இப்போ உங்களுக்கு இலவசமாக ஒரு பொருள் கொடுக்கப்பட்டது இல்லை, ஏதோ ஒரு காரியம் கொடுக்கப்பட்டது, ஏதோ ஒரு பரிசு கொடுக்கப்பட்டது. இப்போ நம்ம பார்க்குற இந்த சப்ஜெக்ட் பிரகாரம் உங்களுக்கு ஒரு தரிசனம் கொடுக்கப்பட்டதுன்னு சொன்னால் நல்லா தெரிஞ்சுக்கோங்க, எத்தனையோ பேருக்கு கிடைக்காத ஒரு பெரிய ஆசீர்வாதமாக தேவன் அதை உங்களுக்காகவே ஆயத்தப்படுத்தி, அல்லது ஏதோ ஒரு மனுஷன் உங்களுக்காகவே ஆயத்தப்படுத்தி அதை கொண்டு வந்து உங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க. அது உங்களுக்கு உரியது. காரங்களை தட்டுங்க. அது உங்களுக்கு உரியது மட்டும்தான், அதை வேற யாருக்கும் கொடுக்க முடியாது. இப்போ உங்கள் வீட்டில் பிறந்த நாளைக்கு என்ன கூப்பிட்றீங்க, நான் உங்கள் பிறலைக்கு ஒரு ட்ரெஸ்ஸு வாங்கிட்டு வரேன், நீங்கள் ஏற்றுக்கொள்ள நான் ரோட்டில் போகும்போது ஒரு புள்ளி கொடுத்துட்டு போகணும்னு நினைக்கிறீங்க? இல்லை, அது உங்களுக்காக வாங்கினது தான், உங்கள் பிறந்த நாளுக்காக உங்களுக்காக வாங்கினது. அப்போ தேவன் சொல்கிறாரு, இந்த தரிசனம் அப்படி என்பது உங்களுக்காகவே நான் அதை கொடுத்தது. ஆமேன். இப்போது உங்களுக்கு நான் ஒன்று கொடுக்குறேன்னு சொல்லும்போது நீங்கள் என்ன பண்ணுவீங்க? சந்தோஷப்படுவீங்க? அப்படியே கையை கட்டினு இருப்பீங்களா? கையை நீட்டி வாங்குவீங்கல்ல. அப்போ ஆண்டவர் சொல்றார், இலவசமாக நான் உங்களுக்கு எதையோ ஒன்று கொடுத்தாலும் அதை நீங்கள் உங்களுடையதாக பாவித்து அதை நீங்கள் கையை நீட்டி நீங்கள் வாங்கி கொள்ளணும். ஆமேன். ஏன்னா அது உங்களுடைய உரிமை சொத்து, அதை நீங்கள் பெற்றுக்கொண்டு அதை நீங்கள் சுதந்திரமாக பயன்படுத்தணும். அதன் மேலே யாருக்கும் அதிகாரம் இல்லை, அது கொடுத்தவருக்கு கூட அதன் மேலே அதிகாரம் இல்லை, பெற்றுக்கொண்ட மனுஷனுக்கு தான் அது அதிகாரம். அந்த மனுஷன் அதை சுதந்திரமாக பயன்படுத்தணும், 100% பயன்படுத்தணும். அந்த பொருளுடைய நன்மையினால் அவன் நிரப்பப்படணும். அந்த பொருள் எந்த நோக்கத்துக்காக படைக்கப்பட்டதோ அந்த படைப்பினுடைய பூரண காரணத்தையும் அந்த மனுஷன் பெற்று வாழ்ந்து அனுபவிக்கணும் என்பதற்காகத்தான் தேவன் உங்களுக்கு எனக்கும் தரிசனத்தை கொடுக்கிறார். ரட்சிப்பு எப்படி இலவசமோ அதே மாதிரி தரிசனமும் இலவசம். அந்த தரிசனம் உங்களுக்கும் எனக்கும் கிடைக்க தேவன் ஒரு விலைக்கரையத்தை அவரே கொடுத்தார். இப்போ நான் கையில் வாங்கிட்டேன், நான் கையில் வாங்கிக்கின்னு அந்த தரிசனத்தினுடைய மேன்மை தெரில, அல்லது அந்த பொருளுடைய மேன்மை தெரில, அதை எப்படி பயன்படுத்தணும்னு தெரில, அதை எப்படி நான் என்னுடைய வாழ்க்கைக்கு அதை நான் வைத்துக்கொண்டு அதனால் நான் பலன் அடைய வேண்டும் என்று சொல்லி எனக்கு தெரியலன்னு சொன்னால், அந்த கிஃப்ட்டு வாங்கின அந்த ஒரு நாள் தான் உங்களுக்கு சந்தோஷம், மறுநாள்லேருந்து உங்களுக்கு சந்தோஷம் இருக்காது. அப்போது அந்த இலவசமாக இருந்தாலும் அது உங்களுக்காகவே தேவனால் கொடுக்கப்பட்டபடினால அது உங்களுடைய உரிமை சொத்து போல அதை நீங்கள் பூரணமாக நீங்கள் பயன்படுத்தணும். சந்தேகப்படக்கூடாது, தடுமாறக்கூடாது. காரணம், கொடுத்தவர் அந்த திட்டத்தோடு இருந்து உங்களை நடத்துவதற்காக அவர் இருக்கிறார். நல்ல காரியங்களை தட்டுங்களேன். அப்போ அந்த
ஆசீர்வாதத்தை நான் தான் பெற்றுக்கொள்ளணும், அதை நான் தான் அனுபவிக்கணும், அதை நான் தான் செய்யணும். என்னோடு கூட தேவன் இருந்து அதை செய்கிறவராக இருக்கிறார். ஆகவே ஸ்ட்ராங்கா இருங்க, கான்ஃபிடென்ட்டா இருங்க, பிலீவ் பண்ணுங்க. தேவன் உங்களுக்கு கொடுத்த தரிசனத்தை நிச்சயமாகவே அவர் செய்து நிறைவேற்றுவார். இப்போ உங்க இருதயம் சொல்லணும், எனக்கு கொடுத்த தரிசனம். சொல்லுங்க, எனக்கு கொடுத்த தரிசனம், அதை முடிக்க நான் தகுதியுள்ளவனாக இருக்கிறேன். என்ன, நான் நல்ல நிலமாக நான் இருக்கிறபடினால தான் தரிசனம் என்கின்ற விதையை என்னுக்குள்ளே தேவன் விதைத்து இருக்கிறார். பி கான்ஃபிடென்ட். ஆமென். நல்ல பாசிட்டிவான திங்கிங்கோட இருங்க. ஆமென். உங்களுக்காக தேவன் கொடுத்த தரிசனம் ஒரு நாளும் தூங்காது, ஒரு நாளும் அதை நீங்க இழந்து போக மாட்டீங்க. அப்ப அந்த தரிசனம் என்னுடைய இருதயத்தில் வந்து விழுந்துருது, நம்பிக்கை வந்துடுது, எனக்குள்ள உறுதி வந்துடுது. இப்போ என்னுடைய மனதை நான் ஆராய்ந்து சுத்தப்படுத்தணும், நல்லா சுத்தப்படுத்தணும். எபேசியர் 4வது அதிகாரம், எபேசியர் 4:22-24 வாசிக்கிறான் பாருங்க. Par rapport à votre vie passée, du vieil homme qui se corrompt par des convoitises trompeuses, à être renouvelé dans l'esprit de votre intelligence et à revêtir l'homme nouveau créé par Dieu dans la justice et une sainteté qui produit la vérité. வசனம் சொல்லுது பாருங்களேன், அந்தபடி முந்தின நடக்கைக்குரிய மோசம் போக்கும் இச்சைகளாலே கெட்டு போகிற பழைய மனுஷனை நீங்க என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட் களைத்து போட்டுடணும். அப்ப நல்லா பாருங்களேன், உங்களை அலக்கழிக்கக்கூடிய காரியங்கள், உங்களை அலக்கழிக்கக்கூடிய இச்சைகள், உங்களை தேவனை விட்டு பிரிக்கக்கூடிய உலக பிரகாரமான காரியங்கள், உலக பிரகாரமான அலுவல்கள், உலக பிரகாரமான வேலைகள், உலக பிரகாரமான எந்த விதமான ஒரு காரியமாக இருந்தாலும் ஆண்டவர் சொல்றார், அப்பா அதை நீ வச்சுன்னு இருக்காத, நீ என்ன பண்ணாத, கலைச்சி போட்டுட்டு இப்போ சொல்ற ஆண்டவர், உங்கள் உள்ளத்துல புதிதான ஆவி உள்ளவர்களாக நீங்க மாறி மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை நீங்க தரிச்சு கொள்ளுங்க. அப்ப ஆண்டவர் சொல்றார், இப்ப நான் இருக்கிறேன், என்னுடைய பழைய மனுஷன் மோசம் போக்கக்கூடிய பழைய மனுஷன், ஆனா இப்ப நான் புதிய மனுஷனா மாறி இருக்கிறேன். இந்த சாயல் யாருடைய சாயல்னு சொன்னா வசனம் சொல்லுது, மெய்யான நீதி உள்ளதும் பரிசுத்தம் உள்ளதும் ஆகிய தேவனுடைய சாயல் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. இப்ப நான் கரங்களை தட்டுங்களேன், இப்ப நான் இருக்கிறேன் அல்லது நீங்க இருக்கிறீங்க அப்படின்னு சொன்னா அது உங்களுடைய சாயல் இல்லைங்க, அது உங்களுடைய முந்தின சாயல். ஆண்டவர் சொல்றார், இப்ப நீங்க தேவனுடைய நீதி பரிசுத்தம் இதனால நிரம்பின தேவனுடைய சாயலாக நீங்க இருக்கிறீங்க. உங்க முதுகுல அப்படி கையை வைங்க, தோள்பட்டில சொல்லுங்க, பிராவோ சொல்லுங்க, பிராவோ சொல்லுங்க. ஆமா, ஏன் தெரியுமா? நீங்க முந்தின சாயல் இல்லை, இப்போ சொல்லுங்க, நான் தேவ சாயல். உங்களே பார்த்து சொல்லுங்க, வெல்டன் சொல்லுங்க, வெல்டன். ஆமா, வெல்டன் ஜான் எட்வர்ட், வெல்டன். இப்ப நீ தேவனுடைய சாயல இருக்கிற அப்படின்னு சொன்னா உங்களுக்குள்ளார தேவனுடைய விதை என்கின்ற தரிசனம் வளரும். அல்லேலூயா, அல்லேலூயா. நல்ல காரியங்களை தட்டுங்க. அப்ப வசனம் சொல்லுகிறது, உங்கள் மனதை புதுப்பித்துக் கொண்டு மாற்றத்துக்கு உரியவர்களாக தேவனுடைய சாயலுக்கு மாறினவர்களாக உங்களை நீங்க மாற்றிக்கொள்ளுங்க. அப்ப புதுப்பித்தல் அப்படின்னு சொல்லி பார்த்துன்னு வரும். புதுப்பித்தல் அப்படின்னு சொன்னா பழைய வேர்களை பிடுங்குவது, பழைய காரியங்களை எடுக்கிறது, பழைய காரியங்களை உங்களை விட்டு நீக்கி போடுவது. ஆமேன். இதுக்கு தான் புதுப்பிக்கிறது என்று சொல்லி அர்த்தம். ஆமேன். நான் சொன்ன போன வாரத்தில் விதை என்பது நம்மளுடைய கருவறையில் வளரக்கூடிய ஒரு குழந்தையாக இருக்கிறது அப்படின்னு சொன்னேன். அப்போ வயிற்றில் இருக்கிற அந்த அம்மா குழந்தையா அந்த சுமந்து கொண்டு இருக்கிற வயிற்றில் குழந்தைய சுமந்து கொண்டு இருக்கிற அந்த தாய் நினச்ச நேரம் எடுத்து திதுப்புன்னு ஓடிட மாட்டாங்க, கண்டதை சாப்பிட மாட்டாங்க, தூப்புக்காரெல்லாம் போட மாட்டாங்க, ஏஞ்சி நின்று டான்ஸ்லாம் ஆடி நிற்க மாட்டாங்க. அவங்களுக்கு தெரியும் உள்ளே இருக்கிற குழந்தைக்காக தன்னுடைய மனதை அவங்க மாற்றிக்கொண்டு இருப்பாங்க. அந்த குழந்தை நல்லபடியாக சுகப்பிரசவம் ஆகணும் என்பதற்காக தன்னை சகித்து கொண்டு ஒரு சில காரியங்களை தனக்கு பிடிக்கதோ பிடிக்கலையோ மனதை மாற்றி செய்கிறாங்க இல்லைங்களா? அதே போல தான் தேவனுடைய விதை என்கின்ற தரிசனம் உங்களுடைய இருத்துக்குள்ளே வரும்போது உங்களுடைய சுய விருப்பத்தின்படி நீங்கள் ஓடி ஆடி எதுவும் செஞ்சுவிட முடியாது. மாறாக என்னுடைய இருதயம் மறுரூபமாக்கப்படணும். ஆமாம். இப்போ நீங்கள் நிற்கிற நோக்கத்தை அறிஞ்சிக்கணும், நிற்கிற திட்டத்தை அறிஞ்சிக்கணும், நிற்கிற சித்தத்தை நீங்கள் அறிஞ்சிக்கொள்ளணும். ஆமேன். இப்போ எடுத்து வாசிப்போம். யாத்ராக் 33வது அதிகாரம் 11வது வசனத்தில் ஒரு சம்பவம் எழுதப்பட்டிருக்கு பாருங்க. யாத்ராக் 33:11. ஒருவன் தன் சிநேகிதனோட பேசுவது போல கர்த்தர் மோசேயோடு முகமுகமாய் பேசினார். பின்பு அவன் பாளையத்துக்கு திரும்பினான். நூனின் குமாரனாகிய யோசுவா என்னும் அவனுடைய பணிவிடக்காரனாகிய வாலிபன்
ஆசாரிப்பு கூடாரத்தை விட்டு பிரியாத இருந்தான். வசனம் சொல்லுது, நூனின் குமாரனாகிய யோசுவா ஆசாரிப்பு கூடாரத்தை விட்டு பிரியாமல் இருந்தானாம். தரிசனம் ஒரு மனுஷனுக்குள்ள விதைக்கப்படுது அப்படின்னு சொன்னான். தரிசனம் ஒரு மனுஷனுடைய நிலம் என்கின்ற இருதயத்தின் மேல விதைக்கப்படுதுன்னு சொன்னா, அந்த மனுஷன்கிட்ட தேவன் பார்க்கக்கூடிய முதல் தகுதி அவன் ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு பிரியாமல் இருக்கணும். ஆமென். அப்ப இன்றைக்கு நீங்க ஆசாரிப்பு கூடாரத்தோடு பிரியாம இருக்கிறீங்களா, அல்லது தேவைப்படும் போதெல்லாம் பிரிஞ்சு பிரிஞ்சு வந்து ஒட்டிக்கிறோமா? ஆண்டவர் சொல்றார், பிரியாமல் இருக்கக்கூடிய ஒரு சிந்தனை, ஒரு எண்ணம், ஒரு யோசனை உங்களுடைய இருதயம் என்கின்ற நிலத்தில் இருக்கும்போது தான் தரிசனத்திற்காக உங்களுடைய மனம் ஏங்கி கொண்டு இருக்கும். அதை நிறைவேற்றி முடிக்க வேண்டுமே என்று சொல்லி தாகம் இருக்கும். அதை எப்படியாவது பெற்றுக்கொள்ள வேண்டும் என்கின்ற வைராக்கியம் இருக்கும். அதை அடைந்தே தீர வேண்டும் என்கின்ற வார்த்தை என்ன வேணும் போட்டுக்கொள்ளுங்க, அது உங்களுக்குள்ளே இருக்கும். ஆனால் என்னுடைய சிந்தனை மாறல, என்னுடைய மனம் மாறலன்னு சொன்னால் பெற்றுக்கொள்ள போகிற அந்த பெரிய தரிசனம் என்னுடைய வாழ்க்கையில் எந்த விதமான நன்மையும் இருக்காது. இப்போ பாருங்க, அவன் ஆசாரிப்பு கூடாரத்தை விட்டு யோசுவா விலகாமல் இருந்தான் என்று சொல்லி வசனம் சொல்லுது. அங்கே வேற எந்த ஒரு மனுஷனை குறித்து வேதம் சொல்லல. யோசுவா என்கின்ற ஒரே ஒரு மனுஷனை குறித்து வேதம் சொல்லுகிறது. காலம் வருது, மோசேவுக்கு வயதாகிவிட்டது. இப்போ சமஸ்த அந்த இஸ்ரவேல் ஜனங்களையும் வழி நடத்தி கொண்டு போவதற்காக ஒரு மனுஷனுக்காக மோசே எதிர்பார்த்து கொண்டு இருக்கும்போது ஆண்டவர் சொல்றாரு, ஆசாரிப்பு கூடாரத்தை விட்டு பிரியாம இருந்தான்ல யோசுவா, அவனை கூப்பிடு, அவனை நீ அபிஷேகம் பண்ணுன்னு சொல்லல, அவனை உன் ஸ்தானத்திலேயே அபிஷேகம் பண்ணுன்னு சொல்றேன் அப்படின்னு சொன்னா மோசேவுக்கு கொடுக்கப்பட்ட தரிசனம் என்னதுங்க? இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்திலிருந்து மீட்டு கானானுக்கு அழைத்து கொண்டு போகணும். இதில் ஒரு சில பிரச்சனைகள் வந்தது. இப்போ மோசே மேலே இருந்த தரிசனத்தை ஆண்டவர் சொல்றார், நீ யோசுவாவின் மேலே இறக்கி வை, உன்னுடைய ஸ்தானத்தில் அவனை நீ அபிஷேகம் பண்ணு அப்படின்னு சொன்னா, இஸ்ரவேலினுடைய சமஸ்த இஸ்ரவேல் ஜனங்களையும் கானானுக்குள்ள கொண்டு போகக்கூடிய தரிசனம் இப்போது மோசேவின் மேலே இருந்து அப்படியே தூக்கி யோசுவாவின் மேலே வைக்கப்படுகிறது. கற்பனை பண்ணி பாருங்க, மோசே எவ்வளோ பெரிய ஒரு ஆள். மோசே தேவ மனுஷன், தேவனுடைய வீட்டில் எங்கும் உண்மை உள்ளவனாக இருந்தான். அத்தனை லட்சம் ஜனங்களையும் அந்த ஒரு மனுஷன் நடத்தி கொண்டு வந்தான். தேவனோடு முகமுகமாக பேசினான். கர்த்தருடைய மகிமையான பிரசன்னத்தை அவன் அங்கே இருந்து வாழ்ந்து கொண்டிருந்தான். தேவனுடைய சன்னிதானத்தில் இருந்து இரவும் பகலும் 40 நாள் என்று சொல்லி பல நாட்களாக அவன் இருந்து அவருடைய மகிமையின் பிரசன்னத்தில் இருந்தவன், தேவனோட முகமுகமாக பார்த்தவன். தேவனுடைய மகிமை அவன் மேலே கொஞ்சம் இறங்கி வந்து அவனுடைய முகத்தை எல்லாம் பிரகாசிக்க செஞ்சது. அற்புதங்களை செஞ்சவன், அடையாளங்களை செஞ்சவன், பெரிய பெரிய காரியங்களை செஞ்சவன். அந்த மோசேவின் மேலே இருந்த தரிசனத்தை தேவன் சொல்றாரு, நூனின் குமாரனாகிய ஆசாரிப்பு கூடாரத்தை விட்டு விலகாமல் இருந்த யோசுவாவின் மேலே நீ இறக்கி வை அப்படின்னு சொல்றார். இப்போ யோசுவா அங்கிருந்து மோசேவனுடைய இடத்துக்கு வந்த உடனே முதல்ல யோசுவா செஞ்ச வேலை என்ன தெரியுங்களா? மோசே மாதிரி ஒரு அங்கி எடுத்து போட்டுக்கொண்டார். மோசே கையில் இருந்த கோலை அவர் எடுத்துக்கொண்டார். மோசே எப்படி பேசினாரோ அந்த மாரி பேசி பார்த்தார். மோசே எப்படி நடந்தாரோ அந்த மாரி நடந்து பார்த்தார். மோசே எப்படி நின்று வல்லமையாய் பேசினாரோ அந்த மாதிரி பேசி பார்த்தார். மோசே எப்படி ஒன்று அப்படி பார்த்தாரோ அந்த மாதிரி பார்த்தார். ஏதாவது பைபிள் இருக்குதுங்களா? இப்போ வெளியரங்கமான இப்போ நான் சாதாரணமாக ஒரு இடத்துல இருந்தேன், என்னை கொண்டாந்து தேவன் இப்போ பெரிய இடத்துல வச்சுட்டார், இப்போ நான் தான் தலைவன் அப்படின்னு சொன்னால் ஓகே, இதெல்லாம் மாறணும், இதெல்லாம் மாறணும், அங்கே மாற்று, இதை மாற்று, அதை மாற்று, இதை மாற்று, அதெல்லாம் மாற்று அப்படின்னு சொல்லி வெளியில் அவர் எதையும் மாற்றி கொண்டு இல்லை. மாறா மோசேக்குள்ள ஒன்று இருந்ததில்ல, அதை தனக்குள்ளே கொண்டு வருவதற்காக தன்னை மாற்றக்கூடிய ஒரு மனுஷனாக யோசுவா இருந்தார். இதுதாங்க மனநிலை மாற்றுவது. அதாவது இது எப்படி நீங்கள் புரிஞ்சுக்கணும்னு சொன்னால், யோசுவா முதல்ல யோசுவாவா இருந்தார். இந்த வார்த்தை நல்லா கவனிங்க. யோசுவா முதல்ல யோசுவாவா இருந்தார். இப்போ யோசுவா எங்க இருக்கிறாரு? மோசேனுடைய ஸ்தானத்தில், மோசேனுடைய இடத்துல, மோசேனுடைய போஸ்டில் வந்த உடனே இப்போ யோசுவாவை மாதிரி சிந்திக்காம யோசுவா மோசேவை போல சிந்திக்கிறார். நல்ல கரைகளை தட்டுங்களேன். இப்போ சிந்தனை மாறணும், மறுரூபமாகணும், மனம் புதிதாகணும்னு சொல்லுது. என்னன்னா, யோசுவா மாதிரியே சிந்திச்சிருந்தான்னு சொன்னால் அவனுக்கு மோசேவின் மேலே இருந்த அபிஷேகம் தேவைப்படாதுங்க, பொறுப்பு தேவைப்படாது. இப்போ யோசுவா மாதிரி சிந்திக்கல. இப்போ யோசுவா அந்த அதிகாரத்துக்கு வந்த உடனே மோசேவை போல சிந்திக்க ஆரம்பித்தான்.
மோசே போல சிந்திக்குதுன்னு சொன்னா மோசே பேசின மாதிரி, மோசே நடந்த மாதிரி, மோசே ஓடின மாதிரி, மோசே மிரட்டின மாதிரி அது இல்லை. அவனுக்குள்ளார தரிசனம் இறங்கி வருது. மோசேக்குள்ள இருந்த தரிசனம் இறங்கி வருது. மோசே என்ன சிந்திச்சான்? இந்த ஜனங்களை நான் கானானுக்குள்ள கொண்டு போகணும். இப்போ யோசுவா சிந்திக்கிறான், இந்த ஜனங்களை நான் கானானுக்குள்ள கொண்டு போகணும். அல்லேலூயா. இதுதாங்க மனம் மாறுவது. அப்ப தரிசனம் ஒரு மனுஷனுக்குள்ள இறக்கி வைக்கப்படும் பொழுது தரிசனத்தினுடைய வெளியரங்கமான காரியங்களை பார்த்து கொண்டு இருக்கிறதுக்காக தரிசனம் கொடுக்கப்படலை. மாறா நான் தரிசனத்தை சுமந்து கொண்டவனா இருக்கிறேன். இந்த தரிசனம் என்னை தவிர வேற யாராலும் நிறைவேற்ற முடியாது. இந்த தரிசனத்துக்கு நான் உண்மை உள்ளவனா இருக்கிறேன். இந்த தரிசனத்தை பெற்றுக்கொள்ள நான் தகுதி உள்ளவனா இருக்கிறேன். இந்த தரிசனம் என்னுடைய வாழ்க்கையில் கொடுத்தது இலவசமாக இருந்தாலும் அந்த தரிசனத்துக்காக தேவன் ஒரு பெரிய விலைக்கரத்தை கொடுத்து இருக்கிறார். இந்த தரிசனத்தை நிறைவேற்றி நான் முடிப்பேன். அதுவரை நான் தூங்குவது இல்லை, உறங்குவது இல்லை, என்னுடைய சொந்த காரியங்களை பார்ப்பது கிடையாது என்று சொல்லி எந்த ஒரு மனுஷன் வெளியே அலுவல்களை தூக்கி போட்டு உள்ள அலுவல்களை பார்த்து கொண்டிருக்கிறானோ அந்த மனுஷனை பார்த்து தேவன் சொல்றாரு, மோசையோடு கூட இருந்ததை போல நானு. இப்ப என்ன அர்த்தம் சொன்னா, தேவன் யோசுவாவை பார்க்கும்போது யோசுவாவை பார்க்கல, மாறா தேவ மனுஷனாகிய மோசேவை பார்க்கிறதை போல பார்த்து சொல்றாரு, யோசுவா பயப்படாத, நான் மோசே என்கின்ற தேவ மனுஷனோடு எப்படி இருந்தேனோ. எப்படி இருந்தாரு? எப்படி இருந்தாரு? எப்படி இருந்தாரு? ஒரு சிநேகிதனை போல 100% அப்படி இணைஞ்சிருந்தாங்க ரெண்டு பேரும். அதை போல நான் உன் கூட இருக்க போறேன். அல்லேலூயா. அப்ப நம்ம சபைக்கு தேவன் ஒரு தரிசனம் கொடுத்தாருன்னா பாஸ்டருக்கு கொடுத்தது கிடையாது, மூப்பருக்கு கொடுத்தது கிடையாது, உடன் ஊழியர்களுக்கு கொடுத்தது கிடையாது. சபையில் இருக்கிற கடைசி விசுவாசி வரைக்கும் அந்த தரிசனத்தை சுமந்து கொண்டு இருக்கணும். அந்த தரிசனத்தை நிறைவேற்றமும் உங்களுக்கு தூக்கம் வரக்கூடாது. அந்த தரிசனத்தை நீங்க இரவு பகல் எந்த நேரமும் சிந்தித்து கொண்டே இருக்கணும். எப்படி நிறைவேற்றணும், எப்படி 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 என்று சொல்லி அதை குறித்து யோசனை பண்ணி கொண்டு இருக்கணும். இன்னைக்கு யோசனை பண்ணிட்டு நீங்க திரும்ப அடுத்த வாரம் வந்து யோசனை பண்ணீங்கன்னு சொன்னா உங்களுடைய வாழ்க்கையில் என்னுடைய வாழ்க்கையில தரிசனத்தின் ஒரு நூல்னால கூட பார்க்க முடியாது. ஆண்டவர் சொல்றார், மோசே ஆசாரிப்பு கூடாரத்தை விட்டு பெரியாம இருந்தான். எதுக்கு எதுக்கு பெரியாம இருந்தான்? அவனுக்கு ஒரு வாங்கி இருந்திருக்கும். தேவ மனுஷனாகிய மோசே முகமுகமாக உங்க கூட பேசுறாரு. ஆண்டவரே, எப்படி நான் உங்களை பார்க்கணும், எப்படி உங்க கூட பேசணும், உங்களை எப்படி நான் அறிஞ்சு கொள்ளணும், உங்களை குறித்து எனக்கு சொல்லுங்க, உங்களை குறித்து எனக்கு சொல்லுங்க. அவரு போனாலும் பரவாயில்ல, நான் உங்களை பிடித்துக் கொள்கிறேன் என்று சொல்லி பிடித்து கொண்டிருந்தான். அப்ப தரிசனத்தை எந்த ஒரு மனுஷன் பிடித்து கொண்டு இருக்கிறான், தரிசனத்தை எந்த ஒரு மனுஷன் வாஞ்சிக்கிறான், எந்த ஒரு மனுஷன் அதையே சிந்தித்து கொண்டு இருக்கிறான், அவனுக்குத்தான் தேவன் தன்னுடைய வல்லமையை விளங்கப்படுத்துவார். கரைகள் எல்லாம் தட்டுங்களேன். யோசுவாவு கூட தேவன் இருந்து பாருங்க, எகிப்திலிருந்து ஜனங்களை மீட்டு கொண்டு வந்தது எவ்வளவு கஷ்டமோ அதை விட கஷ்டம் அந்த 12 கோத்திரங்களுக்கும் அந்த நாட்டை பிரித்து கொடுப்பது. அது லேசுப்பட்ட காரியம் கிடையாது. மோசேவை கொண்டு தேவன் எகிப்திலிருந்து இஸ்ரவேல் ஜனங்களை மீட்டு கொண்டதை போல அங்கு இருந்த பல ஜாதிகளை விரட்டி அடித்துவிட்டு அந்த நிலத்தை யோசுவா மூலமாக இந்த ஜனங்களுக்கு கொடுக்கணும் என்கின்ற மகத்தான தரிசனம் அவன் மேலே வந்தபோது அந்த மனுஷன் தன்னுடைய மனதை மாற்றிக்கொண்டான், தன்னுடைய சிந்தனையை மாற்றிக்கொண்டான், தன்னுடைய எண்ணத்தை மாற்றிக்கொண்டான். என்ன தெரியுங்களா? இந்த 12 கோத்திரங்களுக்கும் அந்த நிலத்தை நான் பிரித்து கொடுக்கறதுல ஒரு தவறு வந்து விடக்கூடாது. தேவனுக்கு அது கெடுதல் ஆகிடக்கூடாது. அவர் என்ன தவறா ஜனங்கள் அதை விட்டு விலகி போய்விடக்கூடாது. தேவனுடைய மனம் துக்கப்பட்டு விடக்கூடாது. மோசே எப்படி எல்லாவற்றையும் தேவனுடைய சித்தத்தின்படி செஞ்சாரோ அப்படிப்பட்ட தேவ சித்தத்தோடு நான் செய்யணும். எனக்கு ஒப்புவிக்கப்பட்ட பொறுப்பு ஊழியம் பெரியது, அதனுடைய மேன்மை பெரியது, அதனுடைய கனம் பெரியது, அதனுடைய வேள்வி பெரியது. அதை நான் செய்யாமல் போனா நான் கஷ்டப்பட மாட்டேன், என் தேவன் கஷ்டப்படுவார் என்று சொல்லி வாக்களிக்கப்பட்ட அந்த தேசத்தை கண்ணால பார்த்த மனுஷனாக மோசே மரித்து போனாங்க. கரைகளை தட்டுங்களேன். அப்ப இன்றைக்கு தேவன் உங்களுக்கு ஒரு தரிசனம் கொடுத்தாருன்னு சொன்னா அது உங்களோட அழிந்து போவது கிடையாது. இயேசு கிறிஸ்து வருகை மட்டும் இருக்க போகிற உங்களுடைய சந்ததிகளுக்கு அந்த தரிசனத்தினால நன்மைகள் உண்டாகுகிறது. நல்ல கரைகளை தட்டுங்களேன். இப்ப யோசுவா தரிசனத்தை பெற்றுக்கொண்டு அதிகாரத்தை பெற்றுக்கொண்டு பயந்து பின்வாங்கி ஓடி ஒளிகிற ஒரு மனுஷனாக இருந்தாருன்னு சொன்னா வாக்களிக்கப்பட்ட தேசம் கிடையாதுங்க, பக்கத்தில் இருக்கிற ஒரு நிலத்தை கூட அவரால் பார்த்து இருக்க முடியாது. ஆமென், அல்லேலூயா. இப்ப வசனம் சொல்லுது பாருங்களேன், எடுத்து வாசிப்போம். எபிரேயர் 10:23. Retenons fermement la profession de notre espérance, car celui qui a fait la promesse est fidèle. வசனம் சொல்லுது,
தரிசனத்தின் மேல உங்களுக்கு நம்பிக்கை வரணும்னு சொன்னா அந்த தேவன் மேல இருக்கிற நம்பிக்கையை நீங்க அறிக்கை இடுகிறதுல அசைவில்லாமல் உறுதியாக இருக்க கடவோம். வசனம் சொல்லுது, உங்களுக்கு தரிசனம் கொடுத்தவர் எப்படிப்பட்டவரா? உண்மை உள்ளவர். அத வசனம் சொல்லுது, வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவர். அப்ப அந்த வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவரா இருக்கிறபடினால அந்த வாக்குத்தத்தம் பண்ணின தேவனை நீங்க நம்பிக்கையா இருந்து அதை உங்களுடைய வாயினால அவருடைய மேல வைத்திருக்கிற விசுவாசத்தை நீங்க அறிக்கை பண்ணி அசைவில்லாமல் இருக்கணும். ஒரு சூழ்நிலை வந்துட்ட பிறகு அசைஞ்சிடக்கூடாது. ஒரு நன்மை வந்துட்ட பிறகு சந்தோஷமா இருக்கக்கூடாது. ஒன்று நமக்கு விரோதமாய் வந்தபோது ஒன்று சுருங்கிடக்கூடாது. அழைத்தவர் உண்மை உள்ளவர். அவர் உங்களை என்னை நடத்தி கொண்டு போக வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அப்போ இந்த தரிசனத்தை மாம்ச சிந்தனையோடு நீங்களும் நானும் இன்னைக்கு டீல் பண்ணுவோம்னு சொன்னால் உடனடியே இந்த டீலிங்கை பெற்றுக்கொள்வதற்காக வந்துடுவார் பிசாசு. வந்துடுவான். வந்து நான் சொல்லுவான், இது எவ்வளோ பெரிய டீலிங் தெரியுமா, இது எவ்வளோ பெரிய தரிசனம் தெரியுமா, இதை உன்னால் நிறைவேற்ற முடியாது, இதை உன்னால் செய்ய முடியாது, நீ தோத்து தான் போக போகிற, நீ பாரு கடைசியாக நீ கையை கட்டின்னு சும்மா நிற்கத்தான் போகிற, இந்த தரிசனம்லாம் உன்னால் செஞ்சு நிறைவேற்ற முடியாது என்று சொல்லி தரிசனத்தை பெற்றுக்கொண்ட உங்களையும் என்னையும் பார்த்து பிசாசு பேசுகிறவனா இருக்கிறான். உங்களை பார்த்து அப்படி பேசிக்கிறானா பிசாசு? உங்கள் வாழ்க்கையில் கொடுத்த ஒரு ஆசீர்வாதத்தை நீங்கள் லேட் ஆகும்போது என்ன சொல்லியிருக்கான் பிசாசு? உங்ககிட்ட நீ விசுவாசமா இரு, மகனே மகளே திடமனமா இரு, நீ பெற்றுக்கொள்ளும் சொல்லியிருக்கிறான். இல்லை, உங்களை எவ்வளோ போட்டு உங்களை குழப்பி உங்களை பின்வாங்கி போக செஞ்சு அந்த ஆசீர்வாதம் கிடைக்கக்கூடாதுன்னு சொல்லி அவன் தீர்மானிச்சு உங்ககிட்ட வந்தானோ அதுக்கு காரணம் உங்களுக்குள்ள இருக்கிற பயம், குழப்பம், தடுமாற்றம். அப்போ ஆண்டவர் சொல்றாரு, முதல்ல வெளியில இருக்கிறத நீ பார்த்து தான் உன்னால முடியாது, என்னால் இது நடக்காது, இது செய்ய முடியாது என்று சொல்லி நீ யோசிக்கிற. ஆனால் உள்ளார இருக்கிறது யாருங்க? ஆவியானவர் இருக்கிறாருங்க. ஆவியானவர் இருந்து சொல்றாரு, இது உன்னால முடியும். அப்ப தரிசனம் தந்தவர் வாக்கு மாற மாட்டார், அவர் சொன்னதை செய்வார்னு சொல்லி நம்ம விசுவாசிக்கிறோமே, அந்த விசுவாசத்தை எனக்குள்ள உருவாக்குகிறவர் பரிசுத்த ஆவியானவர். அவர் சொல்றார், இல்ல நீ எழுந்து நீ ஓடு, நீ போ, நீ கீழே விழுந்தது உன்னுடைய தோல்வி கிடையாது, கீழே விழுந்தது உன்னுடைய வெற்றி யாரும் பறிச்சு கொள்ளல. எதுத்தம்மா உனக்கு தோல்வி? நீ கீழே விழுந்த இடத்துல கிடக்கிறது பேர் தான் தோல்வி. ஆனால் எப்போ ஜெயமாய் மாறும்னு சொன்னா நீ விழுந்த இடத்துல இருந்து எழுந்து ஓடும் போது தான் உனக்கான வெற்றியின் வாசல்கள் திறக்கப்படும். இயேசு கிறிஸ்துக்குள்ளார் எல்லாமே சாத்தியம். அவர் வேதத்தில் எழுதி வச்சு எனக்காக கொடுப்பேன்னு சொல்லி வாக்கு பண்ண எல்லாமே அவரால் முடியும், அவரால் செய்ய முடியும் என்கின்ற மனநிலை எனக்கு முதல்ல வரணும். அவர் எனக்கு செய்வார், நான் செய்யறேனோ செய்யலையோ, நான் உறுதியாய் அசைவில்லாமல் நம்பிக்கையோடு இருப்பேன்னு சொன்னா எனக்கு நிச்சயமாக அதை செய்வான் என்று சொல்லி எந்த ஒரு மனுஷன் வெளியே பார்க்காம உள்ள பார்க்கிறானோ அந்த மனுஷனுடைய வாழ்க்கையில அது கிரியை செய்கிறது. அல்லேலூயா. இப்ப பாருங்க, விதை விதைத்த உடனேயே பயிர் வந்துடாதுங்க. அந்த விதை வளர்வதற்கு ஒரு காலம் உண்டு இல்ல. அதுல நீங்க பாருங்களேன், எல்லா விதையும் ஒரே குறிப்பிட்ட காலத்துல வளராது. இப்ப கீரை விதையை போட்டீங்கன்னா அதுக்கு ஒரு காலம் உண்டு, மாம்பழத்தினுடைய விதையை போட்டிங்கன்னா அதுக்கு ஒரு காலம் உண்டு, தென்னை மரத்தினுடைய விதையை போட்டால் ஒரு காலம் உண்டு. கரும்பு நட்டு இருக்கிறீங்களா யாராவது? ஆமாவா? நீங்கள் கரும்பு நட்டிங்கன்னு அது கரும்பு விட்டுருங்க, மூங்கில் நீங்கள் அந்த இதை நட்டிட்டீங்கன்னு சொன்னால் நான் வாசித்து பார்க்கும்போது அந்த மூங்கில் நீங்கள் வச்சிங்கன்னா 5 வருஷத்துக்கு வளராது, ஒன்றுமே தெரியாது, ஒரு சின்ன ஒரு குச்சி கூட வெளியே வராது. அந்த மூங்கில் 5 வருஷமானாலும் அப்படி தான் இருக்கும், 6 வருஷமானாலும் அப்படி தான் இருக்கும். நமக்கு சந்தேகம் வந்துடும், ஐயோ இதுனா 6 வருஷம் உள்ளே இருக்குதா இல்லையா, நீங்கள் தோன்றிக்கிட்ட போகிறீங்க அந்தமாரி போய். ஆனால் சொல்கிறாங்க, ஆராய்ச்சியாளர் சொல்கிறாங்க 6 வருஷம் 7 வருஷம் ஒரு சின்ன பிட்டு கூட வளராதான். ஆனால் அதே மூங்கில் அந்த முதல் துளிர் வந்த உடனே குறிப்பிட்ட மாதத்துக்குள்ளார அது தன்னுடைய இலக்கை அடைந்து பச்சை உயரமாக வளர்ந்துடும். நல்லா கரைங்களை தட்டுங்களேன். அதே போல் ஒரு சிலருக்கு தரிசனம் தேவனு கொடுத்த உடனே நீங்கள் மறுநாளே கையை விட்டு நோண்டி எடுத்துன்னு இருக்காதீங்க. ஒரு சில மாதங்களாகும், ஒரு சில காலங்களாகும், ஒரு சில வருடங்கள் ஆகும். ஆனால் அந்த விதை மறைந்து இருக்கிறது என்பது உங்களுடைய தோல்வியின் அறிகுறி கிடையாது, அது உள்ள பிரபராசியம் பண்ணி கொண்டு இருக்கிறது. எவ்வளோக்கு எவ்வளோ தாமதமாகுதோ அவ்வளோக்கு சடிதியில் அது வளர்ந்து நிற்கும். மூங்கில் அப்படிதான், 5 வருஷம் 6 வருஷம் அதனால் எந்த பலனும் கிடையாது. ஆனால் 7வது வருஷத்தில் பார்த்தீங்கன்னா அந்த 6 மாதமும் சொல்கிறாங்க அதுக்குள்ளே அது பெரிய அளவுக்கு வளர்ந்து எவ்வளோ அதனுடைய எல்லை எவ்வளவோ அந்த அளவுக்கு அது வளரக்கூடியதாக இருக்கிறது, சடுதியில் வளரக்கூடியதாக இருக்கிறது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ தரிசனம் அதனால்தான் சென்ற வாரம் பார்த்தோம், தாமதித்தாலும் அதற்காக நீ காத்து கொண்டிரு. உன்னுடைய கண்களுக்கு தான் அது தாமதம், ஆனால் தேவனுடைய கண்களுக்கு அது. அப்போ நீ அந்த காத்து கொண்டு இருக்கிற காலத்தில் நீ என்ன செய்யற என்பதை ஆண்டவர் பார்ப்பாரு.
உன் வாயினால நீ எதை அறிக்கை செய்யறன்னு சொல்லி பார்ப்பாரு. உன் சிந்தனால நீ எதை யோசிக்கிறன்னு சொல்லி அவர் பார்ப்பாரு. ஆமென். எடுத்து வாசிப்போம். நீதிமொழிகள் 18:21. மரணமும் ஜீவனமும் நாவின் அதிகாரத்தில் இருக்கும், அதில் பிரியப்படுகிறவர்கள் அதன் கனியை புசிப்பார்கள். பாருங்க, உங்களுக்குள்ளார தேவன் ஒரு தரிசனத்தை, ஒரு விஷனை வைத்து, அந்த விஷன் உங்களுக்குள்ளார உண்மையாக இருக்கிறது என்பதை நீங்க நம்புனீங்கன்னு சொன்னா உங்க வாய் சும்மாவே இருக்காதுங்க. உங்க வாய் சும்மாவே இருக்காது. உங்க வாய் என்ன செய்யும்? அதை சொல்லிக்கொண்டே இருக்கும், அதை அறிக்கை செய்து கொண்டே இருக்கும். ஆமென். இப்போ நல்லா கவனிங்களேன். உங்களுக்கு யாரோ ஒருத்தவங்க இத்தனாம் தேதி ஒரு பெரிய ஆசீர்வாதம், நன்மை, பணம், உதவி ஏதோ சேருன்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க? அந்த நாள் வரைக்கும் நைட்டு 11 மணிக்குள்ள நல்லா தூங்கி எழுந்துச்சிட்டு வீடுங்களில் 6 மணிக்கு வர சொன்னாங்கன்னா 5:55 எழுந்துச்சி போய் இப்போ நினைப்பீங்களா? இல்லை, நீங்கள் படுக்கும்போது, உட்காரும்போது, எழுந்திருக்கும் போது, நடக்கும்போது, தூங்கும் போது பார்க்குற மனுஷன் எல்லாருக்கிட்டையும், உனக்கு தெரியுமா எனக்கு அவர் இவ்வளோ காசு தரேன்னு சொல்லிட்டாரு, அவர் சொன்னால் நிச்சயமாக தந்துடுவார், நான் பெற்றுக்கொள்வேன், நான் சந்தோஷமாக இருப்பேன், என் பிரச்சனைகள்லாம் நான் என்ன பண்ணிவிடுவேன், தீர்த்துடுவேன் என்று சொல்லி அந்த சம்பவத்தை நீங்கள் பேசிக்கொண்டே இருப்பீங்க. அதை நீங்கள் விசுவாசித்து அறிக்கை செய்து கொண்டே இருப்பீங்க. அதான் வசனம் சொல்லுது, மரணமும் ஜீவனும் உங்களை நாவல தாங்க இருக்குது. நீங்கள் எதை பேசுகிறீங்களோ அதனுடைய பலனை நீங்கள் பெற்றுக்கொள்ள போகிறீங்க. விசுவாசத்தை பேசுனா விசுவாசத்தின் விதை உங்களுக்கு கனி கொடுக்க போகுது. அவிவிசுவாசத்தை பேசுனா அவிவிசுவாசம் என்கிற கசப்பின் கனி உங்களுக்கு பலன் கொடுக்க போகிறது. அப்போ ஆண்டவர் சொல்றார், விஷன் உங்களுக்குள்ள வரும் பொழுது, விதை உங்களுக்குள்ள விழும் பொழுது அதை பேசி 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 நீங்கள் உருவாக்கணும். ரோட்டில் பிச்சை எடுத்துக்கிறான் ஒருத்தவன். ஓகே, அமெரிக்காவில் ஒருத்தன் பிச்சை எடுத்துன்னு இருந்தான். அவன் பிச்சை எடுத்துருக்க போகும்போது எவனோ ஒருத்தன் ஒரு லாட்டு டிக்கெட்டை அதில் போட்டுட்டு போயிட்டான். அந்த லாட்டு டிக்கெட்டை வச்சுன்னு வந்த உடனே பார்த்தீங்கன்னா அந்த லாட்டு டிக்கெட்டில் $1,000,000 அவனுக்கு கிடச்சிருச்சு. வண்டி தூக்கின்னு வந்துட்டாங்க. நீ தாண்டா மில்லியனருன்ட்டாங்க. பிச்சைக்காரன் மில்லியனராக தூக்கின்னு வந்துட்டாங்க. போனால் வாங்கிட்டான் காசை. வாங்கிட்டு கொஞ்ச நாள் பார்த்தீங்கன்னா யூடியூப்லாம் பயங்கர ஃபேமஸ் ஆகிட்டான். இப்போ அவன் பெரிய மில்லியனர். அவனுடைய பங்களா, காரு, அது இது, பிஸ்னஸ், தொழில், நிறைய ஏழைங்களுக்கு உதவி செய்கிறது இப்படின்னு சொல்லி அவன் மாறிட்டான். இப்போ இந்த பிச்சைக்காரன் மில்லியனர் ஆன உடனே பணத்தை வாங்கின்னு வந்து ஒரு மூட்டை கட்டி பக்கத்தில் வச்சுட்டு மறுநாள் காலையில் எந்த பிளாட்ஃபார்மில் நம்ம பிச்சை எடுக்க போகணும், ஐயோ அம்மா தாயே எனக்கு காசு போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நின்று உட்காந்துக்கிறான்னு சொன்னால் அவனுடைய மனசு இன்னும் மாறலன்னு அர்த்தம். இப்போ அவன் பிச்சைக்காரன் கிடையாதுங்க, இன்றைக்கி அவன் மில்லியனராக நீ மாறணும். அதாவது நீ தாழ்மையாக உன்னுடைய பழைய காரியங்களை நினச்சி பார்க்கலாம். ஐயோ நான் பிச்சை எடுத்துருந்தேன் ஒரு காலத்தில், என்னை ஏளனப்படுத்தினாங்களே, என்னை அவமானப்படுத்தினாங்களே, அப்போ இன்றைக்கி பிச்சை எடுக்கிறவங்களுக்கெல்லாம் நம்ம உதவி செய்யணும் என்று நீங்கள் நினைக்கிறது என்பது வேறு, நீங்கள் பிச்சைக்காரனாகவே இருக்கிறது என்பது வேறு. இப்போ மில்லியனராக ஆன ஒரு மனுஷன் பிச்சைக்காரன் மேலே உட்காந்துக்கிறான். மூட்டையில் டாலரை கட்டி வச்சுன்னு உட்காந்துக்கிறான். பெரிய அழுக்கு மூட்டை கூட இது ஒரு மூட்டை வச்சுக்கின்னு தட்டை தூக்கின்னு அம்மா 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 அம்மான்றான். போகிறவனா ஒரு $1 போடுறான். சாயங்காலம் ஆனால் அதை எண்ணி பார்த்துட்டு ஒரு சாண்ட்விச் வாங்கி சாப்பிட்றான். அப்படின்னு சொன்னால் இவன் மில்லியனராக ஆகிக்கூடும் இவன் மனசு மாறல, மனநிலை மாறல. புரியுதுங்களா? இன்னைக்கு நிறைய பேர் தரிசனத்தை வாங்கிட்டு மூட்டை கட்டி வச்சுக்கு உக்காந்துங்கன்னு நம்ம இன்னைக்கு 5க்கு 10க்கும் அழுகுறவங்களாம் இருக்கிறோம். அப்போ ஆண்டவர் சொல்றார், நீ இப்போ பிச்சைக்காரன் கிடையாது, நீ இப்போ ஏழை கிடையாது, நீ மில்லியனராக இருக்கிற, நீ பெரிய பணக்காரனாக இருக்கிற. உன்னை கொண்டு நான் பெரிய காரியங்களை செய்ய முடியாகத்தான் தாழ்வில் இருந்த உன்னை நான் பெயர் சொல்லி அழைத்து உனக்கு என்னுடைய கிருபையை கொடுத்து உன்னதமான இடத்துல வச்சிருக்கிறேன் அப்படின்னு சொன்னால், அந்த உன்னதமான இடத்த ஒரு மூட்டை கட்டி பக்கத்தில் வச்சுட்டு நான் மறுபடியும் தாழ்வில் இருந்து உண்டான ஆண்டவரே, நான் தாழ்மை, நான் புசியர் ஆண்டவரே, நான் தூசி ஆண்டவரே, நான் குப்பை ஆண்டவரே, நான் மண் ஆண்டவரே, நான் மட்டை ஆண்டவரே, எனக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லி நான் ஜெபித்து கொண்டு இருப்பேன்னு சொன்னால், உன்னதத்தினுடைய ஆசீர்வாதம் மூட்டை கட்டி பக்கத்தில் இருக்குது. நான் ஒன்றுக்கும் உதவாத வெறுமையில் உட்காந்து கொண்டு இருக்கிறேன் அப்படின்னு சொன்னால் இதற்கு காரணம் யாருங்க? என்னுடைய மனநிலை தான் மாறல. அப்போ ஆண்டவர் சொல்கிறார், மாறணும். இப்படி தான் உன்னதத்தின் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு கூடாரத்துக்குள்ளார உட்கார்ந்து ஒப்பாரி வச்சுட்டு இருந்தார் ஒருத்தர். ஆண்டவர் சொல்கிறார், உன்னதத்தின் ஆசீர்வாதம் உங்கள்கிட்ட இருக்குது, இப்போ உன்னுடைய மனது மாறணும், உன்னுடைய எண்ணம் மாறணும், உன்னுடைய சிந்தனை மாறணும். அந்த உன்னதத்தின் ஆசீர்வாதம் உனக்கு பெற்றுக்கொள்ள நீ அதை வாயினால் பேசணும், நீ அறிக்கை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு போன வாரம் பார்த்த மாதிரி தான் கூட்டுன்னு வந்து நட்சத்திரத்தை காட்டுறாரு. வெளியே வா, கம், வந்து பார் அப்படின்னு சொன்னோடனே அவர் சொல்றார், ஆண்டவரே அந்த நட்சத்திரம் என்ன ஆண்டவரே? அதுதான்யா உனக்கு புள்ள. ஆண்டவரே அப்படியா? ஆமாம், அது ஒரு ஜாதி. ஓகே, இப்படி பார்க்குறாரு, அப்படி பார்க்குறாரு. இப்போ ஒன்றும் கிடையாதுங்க, இவர் உட்காந்து நிற்கிறாரு, ஆபிரகாம் உட்காந்துக்கிறாரு, ஒரு குழந்தையும் கிடையாது, செத்துப்போன சரீரம், மனைவி செத்துப்போன சரீரம்.
இனி வாய்ப்பே கிடையாது. ஆண்டவர் சொன்னார், இதெல்லாம் விட்டுடு, அங்கே பார். இப்போ அவன் பார்க்குறான், ரோட்டில் போகும்போதெல்லாம் இவனை ஒருத்தன் டே ஆபிரகாம் கூப்பிடுறாரு. நோ, என் பேர் ஆபிரகாம் இல்லை, என் பேர் என்னதுங்க? ஆபிரகாம். நான் இப்போ அப்பா கிடையாது, ஜாதிகளுக்கு தகப்பன் அப்படி சொல்கிறான்றான். இப்படி போகிறான், சாராயின்னு கூப்பிட்றாங்க. என் பேர் சாராய் கிடையாது, என் பேர் சாராள். நான் வந்து ஏராளமான திரளான பிள்ளைகளுக்கு என்னவா இருப்பேன்? அம்மா. பாருங்க, இவங்க சிந்தனையில மாத்திட்டாங்க. இப்போ அவர் எங்கே போனாலும் உன் பேர் என்ன? என் பேர் ஆபிரகாம். போன வாரம், அது போன வாரம் இல்லை, நேற்று கூட உன் பேர் ஆபிரகாம் தானே எழுதி கொடுத்துட்டு போனேன், அது நேற்று. இன்னைக்கு என் பேர் ஆபிரகாம். எப்படி நீ ஒரு இடத்த நீ சேர்த்த? நான் சேர்க்கல, அவர் வந்து சேர்த்துட்டார். இப்போ அவர் சேர்த்தது கையை தட்டுங்கப்பா. அவர் வந்து சேர்த்த பிறகு இனி என்னால் அழிக்க முடியாது. அப்போ உன் பேர்னா? என் பேர் ஆபிரகாம். அப்படின்னா அர்த்தம், ஜாதிகளுக்கு தகப்பன். உன் பேர் என்ன? சாராய். அன்னைக்கு நீ அழுது மூக்க சிந்தி நீ சாராய்ன்னு சொல்லியிருந்த, அது அன்னைக்கு. இன்னைக்கு என் பேர் என்னதுங்க? சாராள். சாராள்னா திரளான பிள்ளைகளுக்கு அம்மாவா இருப்பேன், தாயா இருப்பேன். அப்படியா? எங்க இருக்குது பிள்ளைங்க? வரும், பின்னாடி வரும். அப்படி எங்க இருக்குது? இங்க வா. அதை பார்த்தியா? அது ஒரு ஜாதி ஏதிக்கோ, இது ஒரு ஜாதி ஏதிக்கோ, அது ஒரு ஜாதி ஏதிக்கோ அப்படின்னு சொல்லி நட்சத்திரங்களுக்கு உட்காந்து பேர் வைக்கிறாரு, பேசுறாருல்ல. அப்ப இல்லாதவைகளை அவர் என்ன பண்றாரா? இருக்கிறவைகளாக அழைக்கிறாரு. இப்போ சரீரம் செத்து போனதை அவர் பார்க்கல, தன்னுடைய மனைவிக்கு நின்று போனதை அவர் பார்க்கல, இனி தன்னால ஒரு குழந்தையை பெற்றெடுக்க பலன் இல்லை என்பதை பார்க்கல. மாறா வாக்கு தத்தம் தந்தவர் நிச்சயமாகவே செய்து முடிப்பார், அவர் பொய் சொல்லவே மாட்டார் என்று சொல்லி அந்த ஆபிரகாமை பேச வச்சாரு. அந்த ஆபிரகாமை பேச வச்சாரு. அப்ப இன்றைக்கு உங்களுடைய தரிசனம் இன்றைக்கு அது வெறுமையா இருக்கிறது போல இருக்கிறது. கர்த்தர் சொல்றார், அதற்கு ஒரு காலம் உண்டு. தரிசனம் தந்தவர் அதை நிச்சயமாகவே நிறைவேற்றி முடிப்பார்.